கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக பிரியமாக அழைக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே, இதனுடைய பெரிதான கிருபை இரக்கம் இப்படியாக இந்த ஒரு வாரத்தினுடைய முதல் நாளிலே தேவனுடைய சமூகத்தை நோக்கி வந்து நாம் அமர்ந்து அவரை துதிப்பதற்கும் ஆராய்வதற்கும் கிருபையுள்ள ஒரு வாய்ப்பை நமக்கு தேவன் குறிப்பாக கொடுத்திருக்கிறாங்க. இதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் மூலமாக நாம் எடுத்துக்கொள்வோம். கூடி வந்திருக்கக்கூடிய உங்கள் யாவருக்கு கூட என்னுடைய அன்பின் வாழ்த்தல் மற்றும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திருச்சி பட்டணத்தில் காணப்படக்கூடிய அருமையான சகோதரர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஒரு பாடம் தேவ சமாதானம். அந்த பாடத்தினுடைய மையம் என்ன அப்படிங்கிறது சகோதரர் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி வாசிட்டு போனாருங்க இல்லையா? என்ன வச்சாருங்க? வாக்குத்தத்தம் வாசிட்டு போனார் இல்லையா? அதில் என்ன மையம் இருக்குங்கிறத மொத்தமாக வாசிட்டு போயிட்டார். ஸோ அதுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் சற்று விரிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு பாடம் எங்கே இருக்குது அப்படின்னா, நினைவுகூர்தல் புஸ்தகம் இருக்குது இல்லைங்களா? அந்த ஒரு புஸ்தகத்தில் பக்கம் 839 854 வரை அந்த தமிழ் புஸ்தகம் நினைவுகூர்தல் புஸ்தகத்தில் அங்கே காணப்படுது. ரீப்ரின்ஸ் நம்பர் என்று பார்க்கும் பொழுது 5284. ஸோ இதுதான் பாடத்தினுடைய அந்த ஒரு ரீப்ரின்ஸ் ஆர்டிகல் மற்றும் தலைப்பாக இருக்குது. சரி, இப்போ இந்த பாடத்திற்கு நான் ஆதார வசனங்கள் சற்று வாசி கேட்கலாம். பிலிப்பியர் 2 புஸ்தகம் 4-7 வாசிங்க. பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் ஹிருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, பொதுவா எல்லாவற்றிற்கு மேலான விஷயம் எதுன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தேவ சமாதானம். ஸோ தேவ சமாதானம்னு நம்ம சொல்லிடுவோம். பட் இங்க வசனத்துல எப்படி குறிப்பிடப்படுது அப்படின்னா எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, இதே வசனத்தை தமிழ்ல திருவிழத்துல இருக்குது. அந்த வசனங்கள் வாசிங்க. பிலிப்பியர் 7:4. அப்பொழுது அறிவெல்லாம் கடந்து இன்று அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். பாருங்க, இங்க இந்த சமாதானத்தை எப்படி குறிப்பிடப்படுதுன்னா அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி. பாருங்க, இப்படிப்பட்ட இந்த ஒரு இறை அமைதியை விரும்பாதவங்க சொல்லிட்டு இந்த உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. சரி, அப்படி எல்லாரும் விரும்பக்கூடிய இந்த ஒரு இறை அமைதி சமாதானமானது எல்லாருக்குள்ள இருக்குதான்னு கேட்டா என்ன சொல்லலாம்? எல்லாரும் சமாதானம் இறை அமைதி விரும்புறாங்களான்னு கேட்டா விரும்புறாங்க. ஆனா அப்படி விரும்பக்கூடிய இந்த ஒரு சமாதானமானது எல்லாருக்குள்ளும் இருக்குதான்னு கேட்டா என்ன சொல்லலாம்? இருக்குதா? இல்ல. சரி, பொதுவா இந்த ஒரு சமாதானத்துக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னா நீங்க எப்படி விளக்கம் கொடுப்பீங்க? பாருங்க, இப்ப எனக்கு சமாதானம்ங்கிறதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல, எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னா நீங்க எப்படி விளக்கம் கொடுப்பீங்க? நான் உங்களை அமைதியா இருக்க சொல்லல, எனக்கு தெரியல, அதனால விளக்கம் கொடுங்கன்னு கேட்கிறேன். என்ன விளக்கம் கொடுப்பீங்க? புரியல. சமாதானம் அப்படின்னா வார்த்தைகள் மூலியமா. சரி, ரைட். வேற? எல்லாவற்றிலும் சமாதானமா இருக்க கற்றுக்கொள்ளும். அதாவது நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, சமாதானம் அப்படின்னா எனக்கு அர்த்தம் தெரியல, அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுங்க, விளக்கம் கொடுங்கன்னா எப்படி கொடுக்கலாம்? ஒருத்தரா சொல்றீங்க, இல்ல மொத்தமா சொல்லிடுறீங்க? பாரு, இது வந்துட்டு ஒருவர் தங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மனதின் தன்மை தரம்னு சொல்லலாமா? சமாதானம்னா என்னன்னு கேட்டா ஒருவர் தங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மனதின் தன்மை அல்லது தரம்னு சொல்லலாம். சரிங்களா? அப்படின்னா இந்த சமாதானம் அப்படிங்கிறது யாரோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கு? நம்மோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக அங்க இருக்கு. சரி, எந்த மாதிரியான மனசு இருந்தா ஒருவருக்கு அது சமாதானத்தை கொடுக்கும்? பாரு, இதை பற்றி பிறருடைய எழுத்துக்களை நம்ம வாசிக்கலாம். பகுதி 1 வாசி. தேவ சமாதானம் என்றால் என்ன? சமாதானம் என்பதின் அர்த்தம் அமைதியான அல்லது மனம் கலக்கமற்ற நிலைமையாகும். அமைதிக்கு குலைவிலிருந்து ஆக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற நிலைமையாகும். சமாதானம் நிலைமையாகவும் மன அமைதியுடன் இருக்கும் நிலைமையாகவும் உள்ளது. பாருங்க, பிரதர் வந்துட்டு சமாதானம் பற்றி எப்படி குறிப்பிடுறார் அப்படின்னா அது ஒரு அமைதியான நிலை. சமாதானம் என்ன? அது ஒரு
அமைதியான நிலை. ஆனா கேள்வி, அமைதியா இருக்கிறவங்க எல்லாருமே சமாதானமா இருக்கிறான்னு நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பா அப்படி சொல்லவே முடியாது. பாருங்க, சிலருக்கு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், ஆனா வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா, சாந்த சொரூபியாக அமைதியா இருப்பாங்க. அப்ப அந்த மன அமைதிங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது சமாதானத்தினுடைய ஒரு பகுதி மட்டுமே. பாருங்க, இதே இந்த சமாதானத்தை இன்னொரு வகையில எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு கலக்கமற்ற நிலை. அதாவது எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்துட்டாலும் கூட அது எதை பற்றியும் ஒரு கலக்கமாக எடுத்துக்கொள்ளாத ஒரு அமைதியான நிலை. மற்றும் இதே இன்னொரு ஆங்கிலம் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை பெற்ற நிலை. இப்போ இவைகள்லாம் தான் பிரதர் என்ன பண்றாங்கன்னா சமாதானத்துக்கு சில அர்த்தங்களாக அங்க கொடுக்குறாங்க. சரி, பொதுவா இந்த சமாதானம் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு வேணும்னு நினைப்போமா, வேணாம்னு நினைப்போமா? நிச்சயமா நமக்கு வேணும், கட்டாயமா வேணும். சரிங்களா? சரி, இந்த சமாதானம் நமக்கு ஏன் வேணும்? வேணுமான்னு கேட்டா வேணும். ஏன் வேணும்? வார்த்தை வரமாட்டேங்குது. சமாதானம் வேணுமா? வேணும். ஏன் வேணும்? வாழ்வதற்கு, அப்புறம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு. அப்புறம் ரோமர் 14:17 வாசிங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் ஆயிருக்கிறது. பாருங்க, ஒருவர் வந்துட்டு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திலையும் அதன் பின்பு வரக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்துல இருக்குன்னு விரும்பிட்டா கண்டிப்பா அவருக்குள்ள இந்த தேவ சமாதானமானது இருக்கும். சரி, ஒரு கேள்வி, தேவனுடைய ராஜ்யத்துல சமாதானம் இருக்குமா, அல்லது அந்த ராஜ்யத்துல காணப்படக்கூடிய சகோதர சகோதரிடத்துல சமாதானம் இருக்குமா? கேட்கிற கேள்வி புரிஞ்சிருச்சா? சமாதானம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்குமா, அல்லது அந்த ராஜ்யத்துல காணப்படக்கூடிய சகோதர சகோதரிடத்துல சமாதானம் இருக்குமா? அப்ப ராஜ்யத்துல காணப்படக்கூடிய சகோதர சமாதானம் வேணாமா? பாருங்க, அப்படி கேட்டா எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருந்தாதான் அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்? சமாதானத்தின் ராஜ்யமாக இருக்கும். பாருங்க, ஒரு 40-50 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப உங்களுடைய ஐக்கியத்துல ஒரு 10 பேருக்கு சமாதானமே இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஐக்கியம் முழுவதும் சமாதானமா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? நிச்சயம் முடியாது. அது போலத்தான் தேவனுடைய ராஜ்யத்திலும் சமாதானம் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சமாதானமாகத்தான் இருக்கும். சரி, ராஜ்யத்துல இந்த தேவஸ்தானம் காணப்படுதுன்னு சொன்னா அதுக்கு முன்பு இது யார்கிட்ட இருந்துச்சு? தேவன் கிட்ட இருந்துச்சு. சரி, எதை வச்சுதான் அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்றோம்? ஏன்னா பாருங்க, தேவன் மட்டும்தான் எப்போதும் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் கூட அவர் கலக்கமற்றவராகவும் சாந்தமாகவும் அமைதியாகவும் இருக்கிறார். சரி, இந்த சமாதானம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குதா? இருக்குது இல்லைங்களா? அப்படின்னா இந்த சமாதானம் என்பது தேவன் கிட்டையும் இருக்குது, அடுத்து நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிட்டையும் இருக்குது. சரிங்களா? சரி, நாம இப்ப இந்த ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்பிக்கிட்டா அதை யாருக்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டா சரியா இருக்கும்? இல்ல, 2 பேர்கிட்ட சமாதானம் இருக்குதா? 2 பேர்கிட்ட சமாதானம் இருக்குது. இப்ப நாம சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விரும்பிட்டா யாருக்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டா நமக்கு சரியா இருக்கும்? ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம இந்த பாடத்துல என்னதான் மெயின் கான்செப்ட பார்க்க போறீங்களா? ஒன்று, தேவனிடத்துல இருக்கக்கூடிய சமாதானம். 2வது, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துகிட்ட இருக்கக்கூடிய சமாதானம். 3வது யாரு? நம்மிடத்துல காணப்படக்கூடிய சமாதானம். சரிங்களா? ஆனா பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் மற்றும் பிதாவின் சமாதானம் சொல்லும் போது இவர்களை சமாதானத்தின் தந்தைன்னு அதை யார சொல்லிடலாம்? பிதாவாகிய தேவன் தான். சரிங்களா? சரி, தேவன் சமாதானமா தான் இருக்கிறாரா? நம்முடைய தேவன், பரம தேவன் சமாதானமா தான் இருக்கிறாரா? சமாதானமா தான் இருக்கிறார். அப்படி நம்ம என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோம். சரிங்களா? விசுவாசிக்கிறோம். ஆனா கேள்வி, தேவன் எப்படி சமாதானமா இருக்கிறாரு? பாருங்க, இப்ப ஒருத்தர் சமாதானமா இருக்கணும் அப்படின்னா அவருக்கு என்ன இருக்கக்கூடாது தெரியுங்களா? எந்த விதமான பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. ஒருத்தர் சமாதானமா இருக்கணும்னா அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அடுத்து, அப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க,
அப்படி வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை கண்டும் காணாதவராக விட்டுவிடக்கூடியவராக இருக்கணும். சரிங்களா? அப்ப தேவன் சமாதானமா இருக்கிறான்னு சொன்னா அவரும் இதே போன்ற ஒரு நிலையில இருந்தாதான் எப்படி இருக்க முடியும்? சமாதானமாக இருக்க முடியும். நான் சொல்றது சரியா? அப்ப நம்முடைய தேவன் அப்படிதான் இருக்கிறாரா? நம் தேவன் அப்படிதான் இருக்கிறாரா? பாருங்க, இந்த பாடத்துல பிரதர் என்ன சொல்றா தெரியுங்களா? இந்த உலகத்துல தேவனுக்கு இருக்கிற மாதிரியான பிரச்சனை வேற யாருக்குமே இல்லைங்கிற, யாருக்குமே இல்லைங்கிற. பட் அப்படி இருந்துட்டாலும் அவர் எப்படிதான் இருக்கிறாராமா? சமாதானமாக இருக்கிறாராமா. அதனாலதான் இப்ப இந்த ஒரு சமாதானத்தை நாம கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே பிரதர் என்ன பண்றாங்கன்னா நம்முடைய 7ஆம் தூதன் இந்த ஒரு பாடத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. சரி, இதை பற்றி பிரதருடைய எழுத்துக்களை நம்ம வாசிக்கலாம். பகுதி 2 வாசிங்க. தேவன் மனக்கலக்கமற்றவராகவும் அமைதல் உள்ளவராகவும் அமைதி குலைவு பெறாதவராகவும் தம்முடைய பரந்த ஆட்சி பகுதி பற்றின எந்த அக்கறைகளினாலும் ஒருபோதும் கலக்கம் அடையாதவராகவும் சோர்வடையாதவராகவும் திகைப்பூராதவராகவும் காணப்படுகின்றார். பாருங்க, பிரதர் வந்துட்டு தேவனுடைய குண இயல்புகள் பற்றி படிப்படியாக குறிப்பிடுறார். அதுல முதல் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, தேவன் மனக்கலக்கம் உறாதவர், 2வது அவர் அமைதி உள்ளவர், 3வது அந்த அமைதியில குறைவு பெறாதவர், 4வது பரந்த ஆட்சி பகுதி பற்றி எந்த ஒரு அக்கறையினாலும் ஒருபோதும் அவர் வந்துட்டு கலக்கம் அடையாதவர். அப்படின்னா அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது அது நடைபெறக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் இது ரெண்டையும் பார்த்து என்ன என்னுடைய பரந்த ஆட்சியில இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒருபோதும் அவைகளை பார்த்து அவர் கலக்கமடையவே மாட்டார். அடுத்து 5வது சோர்வடையாதவர், அடுத்து திகைப்படைவார். பாருங்க, இப்படிதான் பிரதர் என்ன பண்றாங்கன்னா தம்முடைய எழுத்துக்கள்ல தேவன் பற்றி இவ்வளவு பெரிய நீண்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் அவருடைய கேரக்டர் பத்தி. சரி, பிரதர் சொல்லக்கூடிய இந்த ஒரு கருத்து சரியா தவறா? சொல்லக்கூடிய கருத்து சரியா தவறா? நிச்சயமா சரிதான், இல்லைங்களா? சரிதான். ஆனா கேள்வி, எப்படி இவை எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் சமாதானமாக இருக்கிறார்? பாருங்க, நம்ம முதலே பார்த்தோம், இந்த உலகத்தின் மத்தியில ஒருத்தர் சமாதானமா இருக்கணும்னு விரும்பிட்டா அவருக்கு என்ன இருக்கக்கூடாது? எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. 2வது, அப்படியே ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டாலும் கூட அவர் என்ன பண்ணணும்? கண்டும் காணாதவராக விட்டு வரக்கூடியவராக இருக்கணும், இல்லைங்களா? சோ அப்படி இருந்தா எப்படி இருக்கலாம்? சமாதானமாக இருக்கலாம், இல்லைங்களா? ஆனா தேவன் அப்படிதான் இருக்கிறாரான்னு கேட்டா இல்ல. அப்ப எப்படி அவரால் சமாதானமா இருக்க முடியுது? பாருங்க, இதுக்கு பிரதர் ஒரு அருமையான விளக்கம் கொடுக்கிறாரு. பகுதி தொடர்ந்து 3 வாசிங்க. கொஞ்சம் துரிதமா வாசிங்க. தேவனுடைய இந்த பூரணமான சமாதானத்திற்கான காரணம் அவரது பரந்து விரிந்து காணப்படும் ஆட்சி பகுதியில் எவ்விதமான ஒழுங்கினங்களும் இல்லை என்பதாகவோ அல்லது அவர் விருப்பு வெறுப்பு அற்றவர் என்பதற்காகவோ இல்லாமல் மாறாக அவரது மகிமையான பண்புகள் பூரண சமநிலையில் காணப்படுவதினால் அவர் ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தின் ராஜாவாக தமது சூழ்நிலைகளை அடக்கி ஆள்பவராக காணப்படுகிறார் என்பதே ஆகும். தேவனுடைய ஆட்சியில ஏதாவது ஒழுங்கினம் இல்லாம இருக்குதா? பாக்குறோம் எப்படி இருக்குது. இன்னைக்கு எல்லா விதமான ஒழுங்கினங்களும் அவர் ஆட்சி நடந்துகிட்டு தான் இருக்குது, இல்லைங்களா? ஆனாலும் தேவன் எப்படி சமாதானமா இருக்கிறாரு? அவருக்குன்னு எந்த விதமான உணர்வுகளுமே இல்லையான்னு சொல்லி கேட்டா பாருங்க, அவருக்கு நமக்கு இருப்பதை காட்டிலும் உணர்வுகள் அதிகம். யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு. நமக்கு ஒரு உணர்வுகள் இருக்கு இல்லையா? இந்த உணர்வுகள் பிதாவுக்கு அதிகம். அதாவது இப்ப நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு வச்சுங்க, அந்த பாதிப்பு ஏற்பட்டு அதனால் நமக்கு ஒரு தாக்கத்தை வரக்கூடிய தாக்கத்தை விட பிதாவாகிய தேவனுக்கு வந்துட்டு ஒரு பாதிப்பு அப்படின்னா அது இன்னும் அவருக்குள்ள அதிகமான தாக்கத்தை அங்க ஏற்படுத்தும். பட் எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ள அவர் இருந்தாலும் கூட தேவன் சமாதானமாகவே இருக்கிறார். சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அதைத்தான் இங்க பிரதர் குறிப்பிடுறாங்க. என்ன குறிப்பிடுறாங்கன்னா, மாறாக அவரது மகிமையான பண்புகள் பூரண சமநிலையில் காணப்படுவதனால். சரிங்களா? மாறாத அவர் மகிமையான பண்புகள் எப்படி இருக்குதாமா? பூரண எப்படி இருக்காமா? சமாதான அங்க நிலையில சமநிலையில அங்க காணப்படுவதால். அதாவது அவருடைய குணலட்சணமானது
பூரணமான சமநிலையில் அவர் காணப்படுவதனாலதான் அவர் சமாதானமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, தேவனுக்குள்ள என்னென்ன குணலட்சணங்கள்லாம் இருக்கு? அன்பு, நீதி, ஞானம், வல்லமை. சரிங்களா? இந்த 4 குணலட்சணங்களை தான் தேவன் எப்படி வச்சிருக்கிறாரமா? சமநிலையில வச்சிருக்கிறாராம். சரிங்களா? ஆனா இப்படிப்பட்ட இந்த ஒரு சமநிலை நம்ம கிட்ட இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லலாம்? நம்ம கிட்ட இருக்குதா சமநிலை? இல்லைங்க. பாருங்க, உதாரணத்துக்கு ரொம்ப நாளா ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயத்த நமக்கு கிடைக்கும் எதிர்பார்த்து நம்ம காத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் நாமளே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தை நமக்கு திடீர்னு கிடைச்சிருச்சு. அப்ப நம்முடைய மனசு, மைண்ட் எப்படி வெளிப்படுத்துவோம்? கேரக்டர் எப்படி வெளிப்படுத்துவோம்? ஏன்னா கிடைக்கவே எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் திடீர்னு கிடைச்சிருச்சு, எப்படி பண்ணுவோம்? ஒரு சந்தோஷத்தினுடைய உச்ச நிலைக்கு போயிடுவோம் இல்லைங்களா? சரி, அது அப்படி கிடைச்சிட்ட சந்தோஷத்தை நம்ம கிட்ட இருந்து யாரோ பறிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? எந்த அளவுக்கு உச்சத்துல இருந்தோமோ அந்த அளவுக்கு சடனா என்ன ஆயிடும்? அப்படியே கீழே போயிடும் இல்லைங்களா? ஆனா தேவன் அப்படி இல்லைங்க. ஒரு சந்தோஷமான உச்சக்கட்ட நிலையாக இருந்தாலும் சரி, அதே அந்த சந்தோஷம் அவர்கிட்ட இருந்து எடுபட்டு போயிட்டாலும் சரி, அவர் எப்போதுமே ஒரே சம சீரான நிலையில தான் இருப்பார். பாருங்க, இதுதான் தேவனுடைய சமாதானத்திற்குண்டான மிக முக்கியமான முதல் காரணம். சரி, அடுத்து அவர் சமாதானம் இருப்பதற்குண்டான 2வது காரணம் என்னன்னு கேட்டா, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் அடக்கி ஆளக்கூடிய திறன் பெற்றவர். சரி, சூழ்நிலையை அடக்கி ஆளுதுன்னா என்ன அர்த்தம்? பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு நம்மை சுற்றி சில நிகழ்வுகள் நடக்குது இல்லையா? அப்படி நிகழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய கண்ட்ரோல்ல இருந்து நடக்குதா? இல்ல இல்லைங்களா? பாருங்க, அது அப்படி இல்லாதனாலதான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கோ, அப்பப்ப நம்மை நாம் மாற்றி கொண்டு இருப்போம். நம்முடைய சிந்தையும் கூட மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா தேவன் அப்படி கிடையாதுங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்துட்டாலும் கூட அதை என்ன பண்ணுவான்? தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள அதை கொண்டு வந்துடுவார். ஆக இப்படியாக பார்க்கும் பொழுது தேவன் சமாதானமாக இருப்பதற்குண்டான முதல் காரணம், சூழ்நிலைகளை தன் கண்ட்ரோல்ல வைத்திருப்பதுல அவர் சமநிலை கொண்ட பாத்திரமாக அங்க இருக்கிறார். 2வது, அந்த சூழ்நிலைகளை கையாளக்கூடிய திறன் பெற்றவராகவும் அவர் அங்க இருக்கிறார். பாருங்க, இப்படி இது 2 அவர்கிட்ட இருப்பதனாலதான் தேவன் சமாதானமான நிலையில இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் சமாதானமாக இருப்பதற்கு இப்ப பார்த்துட்ட காரியங்கள் எல்லாம் மேலும் சில காரியங்கள் இருக்குது. அதுக்கு பிரதர் வந்துட்டு ஒரு 3 பாயிண்ட் கொடுக்குறாங்க. பாருங்க, தேவனுடைய குணாதிசயங்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்? 4. அன்பு, நீதி, ஞானம், வல்லமை. சரிங்களா? பாருங்க, இந்த 4ல 2 கேரக்டர், அன்பு, நீதி, ஞானம், வல்லமை 4 பார்க்கிறோம். இந்த 4ல 2 கேரக்டர் அவருடைய சமாதானத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பிரதர் சொல்றாங்க. அது என்னென்னவா இருக்கு? உங்களால சொல்ல முடியுமா? தேவனுடைய குணலட்சணம் எத்தனை? 4. 4ல இந்த 2 மட்டும் அவருடைய சமாதானத்துக்கு மிக முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்லி பிரதர் குறிப்பிடுறார். என்னவா இருக்கலாம்? அன்பு, நீதி, அப்புறம் மிச்சம் 2 சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம். அது என்னன்னா அவருடைய ஞானமும் வல்லமையும் தான். தேவன் சமாதானமாக இருப்பதற்கு அவருடைய 2 கேரக்டர், மொத்தம் 4 இருக்குது, அதுல 2 கேரக்டர் ரொம்ப பிரதானமா செயல்படுது. அந்த 2 கேரக்டர் என்ன அந்த பிரமாதமான செயல்படுற கேரக்டர்னா, ஒன்று ஞானம், மற்றொன்று வல்லமை. தொடர்ந்து சகோதரருடைய எழுத்துக்கள் நம்ம வாசிக்கலாம். பகுதி 4 வாசிங்க, துரிதமா வாசிங்க. தேவன் ஒருபோதும் குழப்பம் அடைவதில்லை, திகைப்பதில்லை, தடிமாறி விடுவதில்லை, கலைப்படுவதில்லை, அல்லது தமது திட்டங்கள் தோல்வி அடைந்து விடுமோ என்றோ அல்லது தமது நோக்கங்கள் தோல்வி அடைந்து விடுமோ என்றோ பயப்படுவது இல்லை. காரணம், அவரிடம் அனைத்து வல்லமையும் ஞானமும் காணப்படுகின்றது. பாருங்க, தேவன் கிட்ட அன்பு, நீதி, ஞானம், வல்லமைன்னு சொல்லிட்டு 4 பிரதானமான குணலட்சணங்கள் அவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர்கிட்ட இல்லவே இல்லாத குணலட்சணங்கள்லாம் என்னென்ன சொல்லலாம்? 4 இருக்குன்னு பார்த்துட்டோம் இல்லையா? அவர்கிட்ட இல்ல, இந்த குணலட்சணம் அவர்கிட்ட இல்ல அப்படின்னா என்னென்ன குணலட்சணங்கள்லாம் சொல்லலாம்? வாசிச்சுட்டு சொல்ல மாட்டேறீங்க பாத்தீங்களா? வாசிங்களா? அதை தான் இங்க பிரதர் கோட் பண்றாரு.
என்னென்னலாம் இல்லைங்கிறது தான் பிரதர் என்ன பண்றாரு இங்க கோட் பண்றாரு. பாருங்க, இதுல முதல் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, தேவன் ஒருபோது என்ன அடைகிறது இல்லையாமா, குழப்பம் அடைகிறது இல்லையாமா. சரி, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, தேவன் எப்பவாச்சும் இதை செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு சொல்லி ஏதாவது குழப்பம் அடைஞ்சு பார்த்திருக்கிறோமா? இல்லவே இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா, அவர் திகைப்பதில்லை, தடுமாறி விடுவதில்லை, கவலைப்படுகிறதில்லை, மற்றும் தம் திட்டங்கள் தோல்வி அடைஞ்சிருமோனோ அல்லது தமது நோக்கங்கள் தோல்வி அடைஞ்சிருமோன்னு சொல்லி அவர் எங்கேயுமே சுத்தமா என்ன பண்றது இல்லையாமா, பயப்படுறதே இல்லையாமா. ஆனா இந்த மாதிரியான குணாதிசயங்கள்லாம் யாருக்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட இருக்குங்க. பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு இந்த பயம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்துக்கோ. காலையில தூங்கி எழுந்திருச்சு வீட்டை விட்டு வெளியில வந்தா திரும்பி நம்ம வீடு போய் செய்வோமான்னு பயமா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. எதை தொட்டாலும் பயம்தான் இல்லைங்களா? ஆனா தேவன் பாத்தீங்கன்னா, ஒரு காரியத்தை செய்யும் போது அது பிளஸ்ஸா முடியுமா அல்லது மைனஸா முடியுமான்னு சொல்லிட்டு அதை பற்றி அவர் எங்கேயுமே என்ன பண்றதுலாம் பயப்படுறதே இல்லை. அது என்ன ரிசல்ட் கொடுத்துட்டாலும் கூட அதை அவர் அப்படியே ஏற்றுக்கொள்வார். அதுல விசேஷமா சொல்லிட்டா, தேவன் மட்டும் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பிளஸ் மைனஸா மாற்றுவார், மைனஸ பிளஸ்ஸா மாற்ற முடியும். சரிங்களா? சோ இதுக்கு தான் தேவன் அவருடைய குணலட்சணங்களாகிய வல்லமையும் ஞானத்தையும் பயன்படுத்துறார். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, தேவன் வல்லமையும் ஞானத்தை வைத்து அவரால் சமாதானமாக இருக்க முடியுமா முடியாதா? தேவன் இருக்குல்லையா ரெண்டு பிரதானமா நான் சொன்னேன்னு சொல்லியா, இது ரெண்டு, ஞானம் வல்லமை, இந்த ரெண்டு குணாதிசயங்களை வைத்து தேவனால் சமாதானமா இருக்க முடியுமா முடியாதா? நிச்சயமா முடியும், நிச்சயமா முடியும். சரிங்களா? ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட ஞானத்தோடும் வல்லமையோடும் அதான் அவர் அங்க இருக்கிறார். ஆனா இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, தேவன் வைத்திருக்கக்கூடிய ஞானம் மற்றும் வல்லமை அவருக்குள்ள எப்படி சமாதானத்தை கொண்டு வருது? பகுதி 5 வாசிங்க. எந்த ஒரு காரியத்தின் விஷயத்திலும் அது நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகளின் உச்சகட்டங்கள் வரை நோக்கி பார்க்கும் அளவுக்கு அவரது திறமை மிக்க அறிவு ஞானம் காணப்படுகின்றது. பாருங்க, அவருடைய ஞானம் என்ன பண்ணுதாமா, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பே அதனுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறத பற்றி அவருடைய ஞானம் அவருக்கு முன்பே வெளிப்படுத்துங்கிறார். சோ இப்படி அவைகளை பற்றி தெரிஞ்சதுனால அவர் எப்படிதான் இருப்பாரு? எந்த ஒரு பதட்டம் இருக்காது, எதற்காகவும் கவலைப்பட மாட்டார், பயம் என்பது இருக்காது, தேவன் சமாதானமாகவே இருப்பார். ஆனா இது மட்டுமே அவருடைய சமாதானத்துக்கு காரணம் இல்ல, மேலும் இந்த ஞானமானது இன்னொரு வகையிலும் கூட சமாதானத்துக்கு காரணமாக இருக்கு. அது எப்படின்னு சொல்லி கேட்டா தொடர்ந்து பகுதி 6 வாசிங்க. சகலவற்றின் சிருஷ்டிகராக மற்றும் சகல பிரமாணங்களை தோற்றுவித்தவராக அவர் சரீரம் மற்றும் மனம் அறிவு சார்ந்த பிரமாணங்களுடைய சிக்கலான நுட்பங்களுக்கு முழுமையாய் பழக்கப்பட்டவராக காணப்பட்டபடினால் அவரது மனதிற்கு தெரிந்திராத தீர்வையுடைய எந்த பிரச்சனையும் எழுப்புவதில்லை. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. பாருங்க, தேவன் சமாதானமாய் இருப்பதற்கு அவருடைய ஞானம் இன்னொரு வகையில எப்படி செயல்படுத்துறதுன்னு சொல்றாரு அப்படின்னா, அவருடைய திறமைக்கும் அவருடைய ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட எந்த விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறன் தேவனுக்கு இருக்குன்னு சொல்றார். அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் அவருக்கு எப்படி வருதுங்கிறது நல்லா தெரியும். பிரச்சனைகள் ஒன்று வருது அப்படின்னா அது எப்படி வருதுங்கிறது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு நல்லா தெரியும். சோ அதனாலையும் கூட அவர் எப்படி இருக்கிறாரு? சமாதானமாகவே அங்க இருக்கிறார். பாரு, இப்படிதான் தேவன் சமாதானமாக இருப்பதற்கு அவருடைய கேரக்டர்ல ரெண்டு பிரதானமாக செயல்படுது, ஒன்று ஞானம், மற்றொன்று வல்லமை. இதுல ஞானம் அவருடைய சமாதானத்துக்கு எந்த வகையில காரணமா இருக்குன்னு சொல்லி கேட்டா, ஒன்று அவருக்கு முன்னமே என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது நல்லா தெரியும். ரெண்டாவது, ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பே அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது அவருக்கு முன்பே தெரிஞ்சிடும். மூணாவது, எப்படிப்பட்ட முடிவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமநிலையானது அவர்கிட்ட இருக்கு. விசேஷமா சொல்லிட்டா, அவருடைய கெப்பாசிட்டியை தாண்டி இந்த உலகத்துல எதுவுமே நடக்க போறதில்ல. சோ இப்படியாக தான் தேவனுடைய ஞானம் அவருடைய சமாதானத்துக்கு காரணமாக இருக்கு. சரி, அடுத்து சமாதானமா இருப்பதற்கு நான் ரெண்டாவது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா, அவருடைய வல்லமை. பாருங்க, இந்த ஒரு வல்லமை தேவனுடைய சமாதானத்திற்கு எந்த வகையில் அங்க காரணமா இருக்குன்னு சொல்லி கேட்டா தொடர்ந்து பகுதி 7 வாசிங்க.
சகலவற்றின் சிருஷ்டிகராகிய தேவன் அனைத்தையும் தாங்கிடுவதற்கு, அதாவது அழியாமல் தடுத்து நிறுத்துவதற்கும் ஆற்றல் மிக்கவராய் காணப்படுகின்றார். பாருங்க, அனைத்தையும் தாங்கிடுவதற்கும் அழியாமல் தடுத்து நிறுத்துவதற்கும் ஆற்றல் மிக்கவராய் காணப்படுகிறான்னு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த ஒரு வல்லமை யாருக்கிட்ட இருக்கு? பிதாவாகி தேவனுக்கு இருக்கு. சோ இப்படிதான் இந்த வல்லமையும் கூட தேவனுடைய சமாதானத்துக்கு ஒரு காரணமாக அங்க இருக்கு. அதாவது தேவன் அவருடைய ஞானத்தை வச்சு எது எது எப்ப நடக்கும் அப்படிங்கிறத அவர் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறார். மற்றும் அவருடைய வல்லமை வைத்தும் சில காரியங்கள் முடிவை எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த திறனும் பிதாவாகிய தேவனுக்கு இருக்கு. சோ இவைகளினாலே பிதாவாகிய தேவன் சமாதானமாக இருக்கிறார். ஆனா ஒரு கேள்வி, இந்த ரெண்டு விஷயமும் அவர்கிட்ட இருப்பதனால பிதாவாகிய தேவனால் சமாதானமா இருக்க முடியுமா? என்ன அந்த ரெண்டு விஷயம்? அதாவது முன்கூட்டியே சகலத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் என்பது இருக்குது. அடுத்து எப்படி எதை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமையும் பிதாவாகிய தேவன் கிட்ட இருக்கு. சோ இப்படி ரெண்டு பிரதானமான குணலட்சணங்கள் கேரக்டருக்கு அவர்கிட்ட இருப்பதனால பிதாவாகிய தேவனால் சமாதானமாக இருக்க முடியுமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்ன பார்த்துட்டு வரோம்? பிதாவாகிய தேவன்கிட்ட மொத்தம் எத்தனை குணலட்சணங்கள் இருந்துச்சு? 4 இருந்துச்சு. அதுல எது பிதாவாகிய தேவன் சமாதானத்தை அதிகமா அந்த ஒரு விஷயங்களுக்கு ஹேண்டில் பண்ணுதுன்னா, ஒண்ணு வல்லமை, இன்னொன்னு ஞானம். சோ இந்த ஞானமும் வல்லமையும் எப்படியெல்லாம் தேவனிடத்தை செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்ப நம்முடைய கேள்வி என்ன? இந்த ரெண்டு விஷயமும் பிதாவாகிய தேவனிடத்தில் இருப்பதனால பிதாவாகிய தேவனால் சமாதானமாக இருக்க முடியுமா? முடியாதா? பிரதர் இங்க கட்டாயமா முடியாதுங்கிற. பிரதர் இங்க கட்டாயமா முடியாதுன்னு சொல்றார். ஏன் முடியாதுன்னு சொல்றாருன்னா, தொடர்ந்து பகுதி 8 வாசி. ஆகவே திரளாகவும் மற்றும் தமக்குள்ளாகவும் காணப்படுகின்ற வல்லமை மற்றும் ஞானம் என்னும் ஆதாரத்திலிருந்தே தேவனுடைய சமாதானம் தோன்றியுள்ளது. ஆனால் இந்த ஆதாரங்களில் இருந்து மாத்திரமே தெய்வீக சமாதானம் தோன்றிவிடவில்லை. ஏனெனில் சமாதானம் என்பது உள்ளான பண்புகளுடன் இணைந்து வரும் ஒன்றாகும். தேவனே சகல பண்புகளுக்கும் சகல கிருபைகளுக்குமான உருவாக்கமாக இருக்கின்றார். இதன் காரணமாக அவர் தம்முடைய உள்ளான ஞானம் மற்றும் வல்லமையினாலும் மற்றும் நன்மை தீமை பற்றின பூரண உணர்வினாலும் பாக்கியமான சமாதானத்தையும் திருப்தியையும் கொண்டிருக்கின்றார். இந்த பகுதி தான் சற்று நேரத்துக்கு முன்னாடி பிரதர் வாக்குத்தத்தங்களா வாசிச்சாங்க. வாசிக்கும் போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, போச்சு எல்லா விஷயத்தையும் என்ன சொல்லிட்டாங்க, வாக்குத்தத்தமா வாசிச்சு முடிச்சுட்டாங்க, எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன். பாருங்க, ஆக்சுவலா பிரதர் இங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஞானம் மற்றும் வல்லமை இந்த இரண்டினுடைய ஆதாரங்கள் இந்த மாத்திரமே எது தோன்றவில்லையாமா? புரிஞ்சா வாசிச்சது? ஞானம் மற்றும் வல்லமை இந்த ரெண்டினுடைய ஆதாரங்கள் இருந்து எது தோன்றவில்லை? சமாதானமானது தோன்றவில்லைன்னுட்டார். அப்படின்னா சமாதானத்துக்கு இது ரெண்டுமா வேணுமான்னு கேட்டா வேணும் தான், ஆனா இது மட்டுமே பத்தாது. அப்ப தெய்வீக சமாதானம் காணப்படணும்னா இது இரண்டோட வேற ஒன்னும் சேரணுங்கிற. அப்படி என்ன சேரணும் கேட்டா, உள்ளான நற்பண்புகளும் இணையணும் அப்படிங்கிறார். அது என்ன உள்ளான நற்பண்புகள்? பாருங்க, இது ஆங்கிலத்துல சொல்லிட்டா கேரக்டர் ஸ்டெபிலிட்டி. மேலும் இங்க தமிழ் ஆர்டிக்கல்ல உள்ளான நற்பண்புகளுடன் இணைந்து வரும் ஒன்றான்னு குறிப்பிடப்படுது இல்லைங்களா? இதனுடைய ஆங்கில வார்த்தை எடுத்து தமிழ் மொழிபெயர்த்தா எப்படி வருது அப்படின்னா, உள்ளார்ந்த நற்குணத்தின் உறுதியான உடன்பாடாகும் சொல்லப்படுது. அதாவது உள்ளுக்குள் காணப்படக்கூடிய நற்குணங்களின் ஸ்திரத்தன்மை. சோ அதுதான் கேரக்டர் ஸ்டெபிலிட்டி. பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு ஒரு மாணவர் நல்ல தீவிரமா பரீட்சைக்கு படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்படி படிக்கும் போதே அவருக்கு நல்லா தெரியும், நிச்சயமா பரீட்சை எழுதும் போது நல்ல பாஸ் மார்க் எடுத்து நல்லா அதை பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுத்துருவேன் அப்படிங்க நல்லா தெரியும். பாஸ் ஆயிடுன்றது அப்படியே தெரியுது. அப்படின்னா எப்படி இருந்தாலும் நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஞானம் அவருக்கு இருக்குது. அடுத்து அப்படி பாஸ் பண்ற அளவுக்கு படிக்கக்கூடிய வல்லமையும் அந்த பையன்கிட்ட இருக்கு.
ஸோ இதனால அவர் என்ன நம்புறாரு, முழுசா நான் பாஸ் ஆயிடுவேன், நல்ல மார்க் எடுப்பேன் அப்படிங்கிறத அவர் நம்புறாரு. ஆனா பாருங்க, இப்படி நம்பக்கூடிய அந்த மாணவன் இப்ப நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னு சொல்லும் போது அப்ப அந்த மாணவன் எப்படி இருப்பாரு? ரொம்ப சந்தோஷமா சமாதானத்தோட இருப்பாரா? கேட்கிற கேள்வி புரிஞ்சிருச்சா? முதல்ல படிக்கும் போதே அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? நிச்சயமா நான் பரீட்சை எழுதும் போது நான் பாஸ் ஆயிடுவேன், நல்ல மார்க் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு என்ன பயன்படுத்துறாரு? அவருடைய ஞானத்தையும் பயன்படுத்துறாரு, வல்லமையும் பயன்படுத்துறாரு. இப்படி பயன்படுத்தி பரீட்சை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நாளைக்கு ரிசல்ட் வருது. ரிசல்ட் வரும்னு சொல்லும் போது அப்ப அவருடைய மனசு எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்குமா? நிச்சயமா அவருக்குள்ள என்ன இருக்காது? சமாதானம் என்பது இருக்காது. சரி, ஏன் சமாதானம் இருக்காது? பாருங்க, அப்படி கேட்டா அவனுக்குள் நற்குணங்களின் ஸ்திரத்தன்மையானது மிஸ் ஆகுது. இத ஆங்கிலத்தை சொல்லிட்டா கேரக்டர் ஸ்டெபிலிட்டி இல்ல. பாருங்க, இதைத்தான் யார் வச்சிருக்கிறாராமா? தேவன் வச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லிட்டா இந்த உள்ளான பாத்திர நிலைத்தன்மையில 2 விஷயம் அடங்கி இருக்குது. ஒன்னு சமச்சீரான குண இயல்பு, பேலன்ஸ் கேரக்டர்ஸ். 2வது நிலைமையை கையாளக்கூடிய திறன், ஹேண்டிலிங் தி சிச்சுவேஷன். அப்படின்னா ஒரு பெரிய தேர்தல் நடக்குதுங்க. அந்த தேர்தல்ல போட்டியாளராக நிற்கக்கூடிய ஒருவர் நான் எப்படியும் கட்டாயமா ஜெயிச்சிடுவேன் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. சூழ்நிலை எல்லாம் பார்க்கிறாரு, அதுக்கு நான் முயற்சி பிரயாசம் எல்லாம் எடுத்துட்டார், நல்லா தெரியுது, நிச்சயமா நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் ரிசல்ட் நாளைக்கு வருதுன்னு சொல்லும் போது அவர் சமாதானமா இருப்பாரா? இருக்க மாட்டார். ஏன், என்ன காரணம் கேட்டா பாருங்க, அவர் ஞானத்தோடும் வல்லமையோடும் அங்க செயல்பட்டு இருந்தாலும் கூட அந்த இன்னர் கேரக்டருடைய உறுதிப்பாடு, அந்த நம்பிக்கையானது அவர்கிட்ட இல்ல. அப்படி அந்த இன்னர் கேரக்டர் அவருக்குள்ள இருந்துச்சுன்னா அது என்னதான் நம்பணும் அப்படின்னா, கண்டிப்பா நான் ஜெயிப்பேன், நாளைக்கு ரிசல்ட் வரத பத்திலாம் அவர் பயப்பட மாட்டார், யோசிக்க மாட்டார். என்ன நினைப்பாரு? கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன், இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்பும். இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிட்டா அவருடைய உள்ளான குண இயல்பு ஞானத்தையும் வல்லமையும் முழுசா நம்பும். பாருங்க, இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லிட்டா, நாம ஒரு வியாதி நிமித்தம் டாக்டர்கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்க. டாக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதி ரொம்ப மோசமான வியாதி மாதிரி தெரியுது, நீங்க கொஞ்சம் போய் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னு சொல்லி நமக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. நேராக போயாச்சு, ரத்த பரிசோதனை நிலைக்கு போயாச்சு, பிளட்டை எடுத்து கொடுத்து டெஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆனால் கொடுக்கும் போதே நமக்கு நல்லா தெரியும், நிச்சயமா டாக்டர் சொல்ற மாதிரியால யோசிக்கிற மாதிரி அந்த மோசமான வியாதி நிச்சயமா என்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது நிச்சயம் இருக்கவே இருக்காது. ஒருவேளை டாக்டர் சொல்ற மாதிரி வியாதி என்கிட்ட இருந்துட்டாலும் கூட அதுக்கு இந்த மெடிசன் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஆக இந்த ஒரு காரியத்துல ஞானமும் நம்மள்கிட்ட செயல்படுது, வல்லமையும் நம்மள்கிட்ட இருந்து செயல்படுது. பட் அப்படி இருந்துட்டாலும் கூட டெஸ்ட் ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்ம எப்படிதான் இருப்போம்? ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருப்போமா? இருக்க மாட்டோம் இல்லைங்களா? எப்படி இருப்போம்? என்ன வருதோ ஏது வருதோ இருக்குன்னு சொல்றேன்னு சொல்றாங்களா, இல்ல இல்லைன்னு சொல்ல போறாங்களா, கொஞ்சம் பதட்டம் பயம் இருக்குமா இல்லையா? நிச்சயமா இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா, நமக்குள் கேரக்டர் ஸ்டெபிலிட்டி ஆனது இல்லை. பாருங்க, ஒருவேளை இது நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது என்னதான் சொல்லும்னா, நான் டெஸ்ட் பண்றதுக்கு என்னுடைய இரத்தத்தை நான் பரிசோதனை நிலையத்துக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன், அதனுடைய ரிசல்ட் எப்படி வந்துட்டாலும் சரி, அது எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு உறுதித்தன்மை இருக்கு. வந்தா வருது, என்ன வேணா வந்துட்டு போகுது, சரி பண்ணிக்கலாம், ஒரு உறுதித்தன்மை இருக்கு. ஆக இப்படியாக பார்க்கும் பொழுது தேவன் சமாதானமாக இருக்கிறான்னு சொல்லி சொன்னா அதுக்குண்டான காரணம், முதல் காரணம் ஞானம், 2வது காரணம் வல்லமை, 3வது காரணம் கேரக்டர் ஸ்டெபிலிட்டி. அதாவது இதுதான் நடக்கும் அப்படிங்கிற நற்குண பண்புகளின் அந்த உறுதிப்பாடு. சோ இப்படி தேவன் இருக்கிறதுனாலதான் அவர் எப்படி இருக்கிறாராமா? எப்படி இருக்கிறாராமா? சமாதானமாக இருக்கிறார். சரி, இப்போ ஒரு கேள்வி, இப்படி தேவன் சமாதானமா இருக்கும்போது அவருடைய குடும்பம் சமாதானமா இருக்குதா? தேவன் எப்படி எந்த வகையில சமாதானமா இருக்கிறார் அப்படிங்கிறத என்ன செஞ்சுட்டோம்? விலாவரியா நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்படி தேவன் சமாதானமா இருக்கும்போது அவருடைய குடும்பம் சமாதானமா இருக்குதா? இருக்குதா? சொல்லலாமா வேணாமா? பாருங்க, இதுக்கு 2 விதமான பதில் கொடுக்கலாங்க. ஒண்ணு, சமாதானமாக காணப்படக்கூடியவருடைய குடும்பம் சமாதானமாக இல்லை அப்படின்னு ஒரு பதில் கொடுக்கலாம். இன்னொன்னு, அவருடைய குடும்பமே சமாதானமாக இல்லாட்டிலும் கூட தேவன்
சமாதானமாக இருக்கிறான்னு சொல்லலாம். சரி, தேவனுடைய குடும்பம் எது? தேவனுடைய குடும்பம் எது? எக்லிஷாவா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14-15 வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. இப்ப சொல்லுங்க, தேவனுடைய குடும்பம் எது? வசனம் ஆச்சாச்சு, இப்ப நீங்க சொல்லாம இப்ப எது தேவனுடைய குடும்பம் எது? என்னங்க ஏது சந்தேகம் வந்துருச்சா? வசனம் வாசிட்டீங்க இல்லையா? தேவனுடைய குடும்பம் எதுன்னு கேட்கிறேன். வசனத்தை கவனிச்சிங்களா கவனிக்கலையா? என்ன சொல்லப்படுது பாருங்க. தேவனுடைய குடும்பம் எங்கெங்க இருக்குது? பரலோகத்திலும் இருக்குது. வேற எங்க இருக்குது? பூலோகத்திலையும் இருக்கு. சரியா? சரி, பரலோகத்துல பிதாவின் குடும்பம் யார் யார் இருக்கிறா? தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, மற்றும் இதுல படைப்புகளை பூரா என்ன சொல்லலாம். சரிங்களா? பாருங்க, வந்துட்டு சுவாசம் உள்ளவர்களை மாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சுவாசம் உள்ளவர்கள்லாம் எது இல்லைன்னு பாக்குறோம், சமாதானம் இல்லை இல்லைங்களா? அதே படைப்புகள் வந்துட்டு சுவாசம் இல்லாட்டியும் கூட அவைகள்லாம் சமானமா தான் இருக்கு. சரி, இந்த பூமியில பிதாவின் குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறா? பூமியில பிதாவின் குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறா? ஒட்டு மொத்த மனுக்குலமும் யாருதான் இருக்கிறாங்க? அங்கதான் இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த மனுக்குலத்துக்குள்ளதான் சபை வாய்ப்புக்கு என்று அழைக்கப்பட்டுட்ட நாமும் இருக்கிறோம். பாருங்க, அப்ப பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் இந்த முழு குடும்பத்துக்கு தலைவர்னா அவர் யார் தான்? பிதாவாகிய தேவன் தான். ஆனா அப்படிப்பட்ட அந்த குடும்பம் சமாதானமாக இருக்குதா கேட்டா என்ன சொல்லலாம்? இருக்குதா? இல்ல. பாரு, இப்ப கேள்வி என்னன்னா, ஒரு குடும்பமே சமாதானமாக இல்லாத போது அந்த குடும்பத்தின் தலைவரால மட்டும் எப்படி சமாதானமா இருக்க முடியும்? ஒட்டுமொத்த குடும்பமே எப்படி இருக்கு? சமாதானமே இல்ல. அப்படி ஒட்டுமொத்த குடும்பமே சமாதானமாக இல்லாத போது அந்த குடும்பத்துடைய தலைவரால எப்படி சமாதானமா இருக்க முடியும்? பாரு, இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்தையும் எடுத்துக்கோங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. மனைவி ஒரு மாதிரி இருப்பாங்க, அப்பா ஒரு மாதிரி இருப்பாங்க, அம்மா ஒரு மாதிரி இருப்பாங்க, பிள்ளைகள் ஒரு மாதிரி இருப்பாங்க. பாருங்க, ஒரு மாதிரின்னு சொன்னா நீங்க வேற மாதிரி யோசிக்க வேணாம். ஒவ்வொருத்தரும் வேறு வேறு விதமான நோக்கங்கள் கொண்டவர்களாக அல்லது சத்தியங்கள் கொண்டவர்களாக அங்க இருப்பாங்க. சரிங்களா? சோ இப்படிப்பட்ட நிலையில ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னு சொல்ல அந்த குடும்பத்தின் தலைவரால சமாதானமா இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கம் கொண்டவர்களா இருக்கிறாங்க, சத்தியம் கொண்டவர்களா இருக்கிறான்னு சொல்லும் போது அந்த குடும்பத்தின் தலைவரா எப்படி இருக்க முடியாது? சமாதானமாக இருக்க முடியாது. பட் இது தேவனால் முடியுமான்னு கேட்டா அவரால நிச்சயமாக இது முடியும். ஆனா நம்மளால அப்படி இருக்க முடியாது. சரி, தேவனுடைய குடும்பம் எங்கெங்க இருக்குன்னு பாக்குறோம். எங்கெங்க இருக்குன்னு பார்த்தோம். பரலோகத்திலையும் இருக்கு, வேற எங்க இருக்குது? பூலோகத்திலையும் இருக்கு. சரி, இவைகள்ல சுவாசம் உள்ள ஜீவராசிகள் சொல்லி மனுஷன் நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் எப்படிதான் உருவாக்கிட்டாரு? தேவனுடைய சாயலை உருவாக்கிட்டார் இல்லைங்களா? அதே தேவ தூதர்களை எப்படி உருவாக்கிட்டாரு? அவருடைய சாயலை உருவாக்கினாரா? இல்ல, கிடையாது இல்லைங்களா? பட் பாருங்க, இருவேறு நிலைகள் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டாலும் கூட அவர்கள் இருவருக்குமே ஒரே ஒரு காரியத்தை தான் ஒண்ணு கொடுத்திருந்தார். என்ன கொடுத்திருந்தார் சொல்ல முடியுமா? என்ன கொடுத்திருந்தார்? ஒரே விதமான சுயாதீனத்தை கொடுத்திருந்தார். சரிங்களா? பாருங்க, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தேவன் யாரையாவது பரலோகத்திலையும் சரி பூலோகத்திலையும் சரி யாரையாவது எதனால கண்ட்ரோல் பண்றாரா? கண்ட்ரோல் பண்றாரா? இல்ல. காரணம் என்ன அப்படின்னா அவருடைய குடும்பத்துக்கு முழு சுயாதீனம் அவர் கொடுத்திருப்பதனாலதான். சரி, எதுக்காக தேவன் இந்த சுயாதீனத்தை அவர்களுக்கு கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா அவருடைய குணலட்சணங்கள் செயல்படக்கூடிய விதம் வந்துட்டு தேவன் போலவே இருக்கணுங்கிறதுக்காக தான். புரியுதுங்களா? அண்ட சராசரி சிருஷ்டித்தாரு, அவருடைய குடும்பமா சிருஷ்டித்தாரு, கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? சுயாதீனம் கொடுத்தார்.
ஏன் சுயாதீனம் கொடுத்தார் அப்படின்னா, ஒவ்வொருவரும் அவருடைய குணலட்சணம் செயல்படக்கூடிய விதம் தன்னை போலவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. விசேஷமா தேவனுடைய குணாசியங்களை போல அவர்கள் வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக. பாருங்க, அப்படி ஒரு வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு தேவன் அந்த குடும்பத்துக்கு என்னதான் கொடுக்கணும் அப்படின்னா சுயாதீனம் கொடுக்கணும். பாருங்க, ஒருவேளை தேவதூதர்களையும் மனுஷனையும் உருவாக்கிட்டு அவர்களுக்கு எந்த விதமான சுயாதீனம் கொடுக்காம விட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, எதுக்காகவும் ஏதாவது பரிச்சை வைக்கணுன்ற ஒரு அவசியம் இருக்குமா? சிருஷ்டித்து எந்த விதமான சுயாதீனம் கொடுக்க வைக்கணும் வேண்டியதில்லை. சுயாதீனம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு பரிச்சை வைக்கின்றது அவசியம் இது இருக்குதா? அவசியமே இல்லை. ஆதாமுக்கு ஏன் ஒரு டெஸ்ட் வச்சார் அப்படின்னா, ஆதாமுக்கு தேவன் சுயாதீனம் கொடுத்திருந்தார். அந்த சுயாதீனத்திற்காக தான் தேவன் என்ன பண்ணாரு, ஒரு சின்ன டெஸ்ட் வச்சார். ஏன் டெஸ்ட் வச்சான்னு கேட்டா, ஆதாம் தன்னை போலவே குணலட்சணத்துல அவர் எப்படி செயல்படுகிறார், அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பரிசோதிப்பதற்காக தான். அதாவது தன் குடும்பம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அந்த குடும்பத்துக்கு முதல்ல என்ன கொடுக்கணும், சுயாதீனம் கொடுக்கணும் இல்லைங்களா? சுயாதீனம் கொடுக்கணும். இந்த சுயாதீனத்தை தான் தேவன் யார் யாருக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, தேவ தூதர்களுக்கு வானத்துல பரலோகத்தை தேவ தூதர்களுக்கு கொடுத்திருக்கிறார், பூமியில மனுஷர்களுக்கும் அங்க கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பகுதி 9 வாசிங்க. குணலட்சணத்தை வளர்த்து கொள்ளும் விஷயத்தில் சுயமாய் செயல்பட முடியாத சிருஷ்டி தேவனுடைய சாயலில் காணப்படாத சிருஷ்டியாக இருக்கும். குணலட்சணத்தை வளர்த்து கொள்ளும் நோக்கத்திற்காக நன்மையும் தீமையும் இரண்டுமே சிருஷ்டியின் முன் வைக்கப்பட வேண்டும். பாருங்க, சிருஷ்டிங்கிறது யாரு? இங்க சிருஷ்டிங்கிறது யாரு? யார் யாரை பார்த்துட்டு இருக்கிறோம்? ஒன்று தேவதூதர்கள், மற்றவங்க யாரு? மனுஷர்கள் இல்லையா? இப்ப இந்த ரெண்டு சிருஷ்டிகளுக்குமே தேவன் என்ன கொடுத்துட்டாரு? சுயாதீனம் கொடுத்துட்டார். ஆனா பாருங்க, இப்படி அவர் கொடுத்துட்ட அந்த சுயாதீனமே அவருடைய சமாதானத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தா போய் முடிஞ்சிருச்சு. சுயாதீனம் ஏன் கொடுத்தாருன்னா, உணர்ச்சலத்தை தன்னை போல அவங்க மெருகி வளரணும், வளர்ச்சி காண்பிக்கணும் என்பதற்காக தேவன் சுயாதீனம் கொடுத்தார். ஆனா இப்படி அவர் கொடுத்த சுயாதீனமே அவருக்கு என்ன வாங்கி பிடிச்சு தெரியுங்களா? ஆபத்தாக போய் முடிஞ்சிருச்சு. எப்படின்னு கேட்டா பாருங்க, ஒருவேளை தேவன் அவருடைய சிருஷ்டிக்கு நன்மை எது தீமை எதுங்கிறத செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் கொடுக்காம விட்டு இருந்தாருன்னா என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்திருக்கும்? ஆமா, அத்தனை சிருஷ்டிகளும் எப்படி இருந்திருப்பாங்க? ரோபோட் மாதிரி இருந்திருப்பாங்க. ரோபோட் எப்படி செயல்படுது? நம்ம பட்டன் கண்ட்ரோல் நம்ம கையில இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் என்ன செய்யும். அப்படிதான் எல்லாம் செஞ்சிருப்பாங்க. மொத்த விஷயங்களும் சிருஷ்டிகளும் இருந்திருக்கும். தேவன் அப்ப இருந்து எப்படி இருந்திருப்பாரு? சமானமா இருந்திருப்பார். ஏன்னா சிருஷ்டிகள் என்ன பண்றது இல்ல, எதுவும் சுயமா சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா தேவன் நினைத்து செயல்படுதுன்னா அமைதியா சமானமா இருந்திருப்பார். பட் இப்ப குடும்பம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நன்மை தீமை என்னங்கிறத பகுத்தறியக்கூடிய சுயாதீனத்தை அவர்களுக்கு கொடுக்கத்தான் வேணும். சோ அதனாலதான் தேவன் அந்த சுயாதீனத்தை அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்க, அப்படி அதை கொடுத்து அவர்கள் வாட்ச் பண்ணும்போது அவருடைய குடும்பத்துல உள்ள எல்லா பிள்ளைகளும் நன்மை ஆணைகளை தேர்ந்தெடுக்கல. பாருங்க, இந்த ஒரு காரியம் பிதாவாகி தேவனுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்கும். சிருஷ்டி பண்ணிட்டார், சிருஷ்டி பண்ணி சுயாதீனம் கொடுத்தார். ஏன் சுயாதீனம் கொடுத்தார்னா தன்னை போல உணர்ச்சியில வளருவாங்கன்னு அவர் எதிர்பார்த்து கொடுத்தார். ஆனா அப்படி கொடுத்த அந்த சுயாதீனத்தை என்ன பண்ணல யாருமே, அநேக பிள்ளைகள் நன்மையானதை தேர்ந்தெடுக்கல. பாருங்க, உதாரணத்துக்கு இந்த பூமிக்குரிய கிட்டோர்ல எடுத்துக்கலான்னு வச்சுங்க. ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. இதுல ஒரு பையன் அப்பா தனக்கு கொடுத்த சுயாதீனத்தின் அடிப்படையில அப்பாவுக்கு எதெல்லாம் பிரியமா இருக்குன்னு சொல்லி பார்த்து 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 அப்பாவுக்கு பிரியமானதா செய்யறான். அதை இன்னும் பையனும் அப்பா தனக்கு கொடுத்த சுயாதீனத்தை தீமைக்கு எதுவா எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்துறான். பாரு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு தகப்பனானவர் அந்த 2 பசங்க கிட்ட என்ன மாதிரியான குணலட்சணத்தை வெளிப்படுத்துவார்? ஒரு பையன் என்ன காண்பிக்கணும்? பிரியம். ஏன் அப்படின்னா தனக்கு என்ன பிரியமோ அதை யார் செய்யறா? அந்த பையன் செய்யறான்னும் போது அந்த பையன் என்ன காண்பிப்பாரு? பிரியத்தை காண்பிப்பார். அது இன்னொரு பையன் தனக்கு பிரியமில்லாத தீமையை தேர்ந்தெடுத்து செயல்படும் போது அந்த பையன் என்னத்தை காண்பிப்பாரு? கோபத்தை காண்பிப்பார். கோபத்தை வெளிப்படுத்த இல்லைங்களா? பாரு, இப்படி இந்த பிரியமும் கோபமும் ஒரு சேர இருக்கும்போது ஒரு அப்பாவால சமானமா இருக்க முடியுமா? சந்தோஷமா 2 பசமே நல்லபடியா இருந்துட்டு அப்பா இருந்துருக்கலாம், சமானமா இருந்திருக்கலாம். ஆனா ஒரு பையன் என்ன பண்றாரு? தீமைக்கு எதுவாகவே செயல்படுறார். ஒரு பையன் நன்மைக்கு எதுவா செயல்படுறான்னு சொல்லும் போது இந்த தீமையும் நன்மையும் ஒன்று சேர இருக்கும்போது ஒரு அப்பாவால சமானம் இருக்குமான்னு கேட்டா முடியாது.
இப்படிதான் அவருடைய குடும்பமானது இருக்கு. ஆனா இதன் மத்தியிலும் நம்முடைய தகப்பன் எப்படி இருக்கிறார் தெரியுங்களா? சமாதானமாகவே இருக்கிறார். தொடர்ந்து பகுதி 10 வாசிங்க. பூமிக்குரிய பெற்றோர்களைப் போலவே தேவனும் சுயாதீனம் உள்ள அறிவுடைய தமது சிருஷ்டிகள் சரியான போக்கையோ அல்லது தவறான போக்கையோ தெரிந்து கொள்ளும்போது மகிழ்ச்சியையோ அல்லது வேதனையோ அனுபவிக்கின்றார். பாருங்க, ஒருவருக்குள் மகிழ்ச்சி இருக்கும்போது திடீர்னு ஒரு வேதனைக்குரிய விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா உடனே என்ன நடக்கும்? மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு வேதனைக்குரிய விஷயம் தெரிய வருது, என்ன நடக்கும்? அந்த மகிழ்ச்சி என்ன செஞ்சிடும்? நம்மளை விட்டு உடனே போயிடும். உடனே என்ன அழைச்சிடுவோம்? வேதனை துக்கத்தோட அங்க இருப்போம் இல்லைங்களா? அதே பாருங்க, இப்ப வேதனையோட இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. வேதனையோட இருக்கும் போது திடீர்னு ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் நமக்கு தெரிய வருது. அப்ப என்ன பண்ணுவோம்? உடனே நம்முடைய மனசு சந்தோஷமாயிடும், வேதனை நம்ம விட்டு போயிடும். பாரு, இது மாதிரி ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா அது ஆரோக்கியமா இருக்குமா? வேதனையோட இருக்கும்போது திடீர்னு சந்தோஷம், சந்தோஷமா திடீர்னு வேதனை, இப்படி மாறி மாறி இருக்கும்போது ஒரு குடும்பம் ஆரோக்கியமா இருக்குமா? இருக்காது. ஆனா தேவனுடைய குடும்பத்தினுடைய விஷயத்துல இதுதான் தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க பிரதர் அங்க குறிப்பிடுறார். தொடர்ந்து பகுதி 11 வாசிங்க. அன்புக்குரியவர்களே, தேவன் உணர்வுகள் அற்றவர் அல்ல. அவர் வேதனை மற்றும் மகிழ்ச்சி என்னும் உணர்வுகளின் விஷயத்தில் உணர்விழந்தவர் அல்ல. மாறாக அவரது குணாதிசயங்கள் இயல்புகள் முழுமையாய் சமநிலையில் காணப்படுவதின் காரணமாக வேதனையான அல்லது ஆனந்தமான சூழ்நிலைகளிலும் அனைத்து சூழ்நிலைகளிலும் சீரான சமாதானம் தக்க வைக்கப்படுகிறது. பாருங்க, ஒரு பக்கம் தீமை செய்யக்கூடிய பையனை பார்த்தா அப்பாவுக்கு பயங்கர கோபம் வருது. அதே மறுபக்கம் நன்மை செய்யக்கூடிய பையனை பார்த்தா அப்பாவுக்கு சந்தோஷம் வருது. ஆக இது ரெண்டுமே ஒரு சேர அவர்கிட்ட காணப்படும் போது இதன் மத்தியிலும் அவர் எப்படி சமாதானமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவருடைய மனது பூரண சமநிலையில் காணப்படுவதனால் தான் அப்படிங்கிற. அப்படின்னா அவருக்குள்ள சந்தோஷம் வந்தாலும் அதையும் ஒரு அளவோடு தான் வச்சுக்குவார். சந்தோஷம் வருதுன்னா ஐயோ சந்தோஷம் அப்படி இல்லை, ஒரு அளவோடு தான் வச்சுக்குவார். அது அவருக்குள்ள வருத்தங்கள் துக்கங்கள் வந்தாலும் கூட அதையும் ஐயோ இப்படி ஆகி போச்சு அப்படின்னா அதையும் இப்படிதான் வச்சுக்குவாரு, ஒரு லிமிட்டோடு தான் வச்சுக்குவார். ஸோ இதுதான் கேரக்டர் ஸ்டெபிலிட்டி, அதாவது அவருடைய பாத்திர நிலைத்தன்மை. ஆனா பிரதர் இதை பற்றி இன்னும் ஆழமா போய் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்துல தேவனுக்கு இருக்கிற மாதிரி அவர் ஒரு வேதனை வேற யாருக்குமே இல்லைங்கிற. ஏன், என்ன காரணம்னா அவருடைய குடும்பமே இரண்டாக பிரிந்து கிடப்பதனால் அப்படிங்கிற. மேலும் அது எப்படி பிரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றாரு அப்படின்னா தொடர்ந்து பகுதி 12 வாசிங்க. அவருடைய குடும்பத்திற்குள், அதாவது பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்குள், அதாவது அவரது சகல சிருஷ்டிகளாகிய மனிதர்கள் மற்றும் தூதர்களாகிய அவரது குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் வந்தது குடும்பமே பிரிந்தது. பாருங்க, தேவனுடைய குடும்பம் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தோம். ஒண்ணு பரலோகத்துல இருக்கு, வேற எங்க இருக்குது? பூலோகத்துல இருக்கு. இப்ப இந்த குடும்பத்துக்குள்ளதான் என்ன வந்துருச்சாமா? பிரச்சனை வந்ததுன்னு சொல்றார். எப்படின்னா நன்மை தேடுபவர்கள் ஒரு புறமும் தீமையை தேடுபவர் ஒரு புறமுமாக இரண்டா என்ன கிடக்குறாங்களாமா? பிரிந்து கிடக்குறாங்கிறார். சரி, தேவனுடைய குடும்பத்துல தீமையை தேடி போனவன் கேப்டன் யாரு? யாரு? சாத்தான் இல்லையா? அந்த கேப்டனுக்கு செயல் வீரர்களாக யார் யார் இருந்தா? யார் இருந்தா? கெட்டு போன தேவ தூதர்கள். சரி, தேவனுக்கும் சாத்தானுக்கும் உண்டான உறவு முறை என்ன? தேவனுக்கும் சாத்தானுக்கும் உண்டான உறவு முறை என்ன? உறவு முறை அவங்க ரெண்டு பேருக்கு என்ன உறவு முறை இருந்துச்சு? நீங்க இவ்வளவு நேரம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னதான் சொல்லலாம், அப்பா மகன். என்னது? அப்பா மகன் உறவு தான். பாருங்க, சாத்தான் தேவனை கோபப்படுத்துவனாக இருந்துட்டாலும் கூட அவனும் யார் தான்? தேவனுடைய குமாரன் தான். ஆனா இந்த பையன் தேவனுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய எதிரியாக அங்க மாறப்போகிறான். பாருங்க, ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய மகனே அந்த குடும்பத்துக்கு எதிரியாக மாறப்போறான்னு தெரிஞ்சா அதை விட வேற ஏதாவது வேதனை இருக்குமா? மேல இவன் மட்டும் கேட்டு போகாதபடிக்கு அந்த குடும்பத்துல இவனுக்கு சாதகமா என்ன பண்ணிட்டாரு? சில பேரை இழுத்துக்கிட்டார். சோ அவரெல்லாம் கெட்டு போன தேவதூதர்கள். மேல இதே நிலையில தான் பூலோகத்திலும் அங்க காணப்படுது. இப்படிப்பட்ட நிலையில தான் தேவனுடைய குடும்பம் இரண்டாக பிரிந்து கிடக்குது.
பரலோகத்துல ஒரு பக்கம் பார்த்தா தேவனுக்கு சந்தோஷம், அதே இன்னொரு பக்கம் பார்த்தா தேவனுக்கு கோபம். அதே மதம் பூலோகத்தினுடைய, ஆனா ரெண்டு பக்கமே இருக்கிறவர்கள் தேவனுக்கு யாரு தான்? ரெண்டு பக்கமே இருக்கிறவங்க தேவனுக்கு யாரு தான்? அவருடைய பசங்க தான். பாரு, இப்படி இருக்கிறப்ப இதன் மத்தியிலும் தேவன் எப்படி சந்தோஷமாக இருந்திருப்பா இல்லைங்களா? சரி, இதை அப்படியே தொடர்ந்து தேவன் விட்டுடுவாரா? நான் என்ன நினைச்சேன், சிருஷ்டி பண்ணினேன், சிருஷ்டி பண்ணி என்ன பண்ணேன், சுயாதனம் கொடுத்தேன். ஏன் சுயாதனம் கொடுத்தேன்? தன்னை போல குணலட்சணத்துல அவங்க மெருகேறுவான்னு எதிர்பார்த்து நான் கொடுத்தேன். பட் என்ன பண்ணல, அவங்க ஒரு புறம் நன்மை தேடி போயிட்டாங்க, சிலர் தீமை தேடி போயிட்டாங்க. குடும்பம் என்ன ஆயிடுச்சு, ரெண்டா பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அப்படியே விட்டுடுவாரா? இது அப்படியே தொடர்ந்து போகுது, ஒன்றும் பண்ண முடியாது, என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லி அப்படியே தேவன் விட்டுடுவாரா? நிச்சயமாக விட மாட்டார். நன்மை செய்ய விரும்புவவர்களை அவர் மேலும் என்ன செய்ய வைக்கணும், நன்மை செய்ய வைக்கணும். அதே தீமை செய்ய தேடுபவர்களை அது தீமை என்று அவர்களை உணர வைக்கணும். இதுதான் ஒரு தகப்பனுடைய பிரதானமான கடமை. சரி, இப்படி பிரிஞ்சு போன குடும்பத்தை ஒன்று சேர்ப்பதற்காக தேவன் என்ன ஸ்டெப் எடுத்தா சரியா இருக்கும்? குடும்பம் பிரிஞ்சிருச்சு, ஒரு பக்கம் நன்மை தீமை பிரிஞ்சு போச்சு. இப்ப பிரிஞ்சு போன குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்க்கணும்ன்றதுக்காக தேவன் என்ன ஸ்டெப் எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாருங்க, அதுக்கு தேவன் வந்துட்டு ஒரு மிக முக்கியமான ஆயுதம் வச்சிருக்கிறாருங்க. இந்த ஆயுதத்தை ரெண்டு பேருக்குமே அப்ளை பண்ணலாம். ரெண்டு பேருக்குமே அப்ளை பண்ணலாம். பாருங்க, இந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் போது நன்மை செய்தவர்களை அது மேலும் நன்மை செய்ய வைக்கும், தீமை செய்தவர்களை மேலும் தீமை செய்ய விடாம ஒரு அடி கொடுத்து அது நீ செய்யற தீமை அப்படிங்கிறது உணர வைக்கும். சோ அப்படிப்பட்ட அந்த ஆயுதம் என்னவாக இருக்கலாம்? இல்ல, வாய்க்குள்ள முன்னா எனக்கு தேக்காது, என்னவா இருக்கலாம்? ஒரு மிக முக்கியமான பிரதானமான ஆயுதத்தை தேவன் கையாளுறாரு. இந்த ஆயுதத்தை கையாளும் போது நன்மை செய்தவர்கள் அது மேலும் நன்மை செய்ய வைக்கும், அதை தீமை செய்தவர்களுக்கு அந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் போது அது தீமை அப்படிங்கிறத உணர வைக்கும், ஒரு அடி கொடுத்து உணர வைக்கும். சோ அப்படிப்பட்ட அந்த ஆயுதம் என்னவாக இருக்கலாம்? வேற ஒண்ணுமே இல்லைங்க, எளிமையான வார்த்தை தான், சோதனை அல்லது சிக்ஷை. சரி, நம்முடைய தேவன் சிக்ஷியக்கூடிய தேவனா? நம்முடைய தேவன் சிக்ஷியக்கூடிய தேவனா? ஆமா. சரி, யாரை சிக்ஷிக்கிறாரு? அவருடைய பிள்ளைகள் இல்லையா? சரி, எதுக்காக அந்த சிக்ஷையை கொடுக்கணும் அப்படின்னா, தீமையை தேடி போனவங்க சிக்ஷையை பெற்றுக்கொண்டு அந்த தீமையை முழுசா வெறுக்கணும். அதே நன்மை செய்கிறவங்க அந்த சிக்ஷையை வாங்கி மேலும் நன்மை செய்ததுல தங்களை அவர்கள் பெருக்கிக் கொள்ளணும். சரி, இப்படிப்பட்ட இந்த ஒரு சிக்ஷை சோதனை தேவனுக்கு பிடிச்ச காரியமா பிடிக்காத காரியமா? அவருடைய பிள்ளைகளுக்கு சோதனை சிக்ஷை கொடுக்கிறார் இல்லையா, இது தேவனுக்கு பிடிச்ச காரியமா பிடிக்காத காரியமா? பாருங்க, இது அவருக்கு ரொம்ப பிடிச்ச காரியங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதன் மூலமாகத்தான் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாத வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அப்ப பாருங்க, சிக்ஷை கொடுப்பது அவருக்கு கஷ்டமான காரியம் தான். பட் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொன்னா அதை அவர் கொடுத்துதான் ஆகணும். தொடர்ந்து பகுதி 13 வாசிங்க. பிற்பாடு சிட்சித்தல் என்னும் இனிமையற்ற கடமையை செயல்படுத்துவதற்குரிய அவசியத்தை தேவன் கண்டார். அவருடைய நீதியின்படி அவர் உண்மையற்ற குமாரர்களை தம்முடையவர்கள் அல்லவென்று மறுக்க வேண்டும் மற்றும் அவர்களை சத்துருக்கள் போல் கையாள வேண்டும். பாருங்க, தேவனை சிட்சித்ததுல என்னன்னு சொல்றாரு? தேவனை சிட்சித்ததுல என்னன்னு சொல்றாரு? இனிமையற்ற கடமைன்னு சொல்றார் இல்லையா? ஆனா இந்த கடமையை செயல்படுத்துவதற்கு தேவனுக்கு விருப்பம் இருந்துச்சான்னு கேட்டா விருப்பம் இல்ல. பட் இருந்தாலும் இந்த இனிமையற்ற கடமை செயல்படுத்துவதனுடைய அவசியத்தை தேவன் கண்டார். மேல அடுத்து என்ன சொல்றான்னா, அப்படி தெரியாம தீமை பக்கம் போகிறவர்களுக்கு நான் சிக்ஷையை கொடுக்கணும். ஆனா அவர்களுக்கு எப்படி கொடுக்கணுமாமா? ஒரு பிள்ளை தெரியாம பக்கம் தீமை பக்கம் போயிட்டாங்க, அப்படி போன பையனுக்கு பிள்ளைகளுக்கு நான் சிக்ஷை கொடுக்கணும். ஆனா அதை எப்படி நான் கொடுக்கணுமாமா? நார்மலா இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம் இல்லையா, ஒரு அப்பா தன் மகன் தப்பு பண்ணிட்டா எப்படி சிக்ஷை கொடுப்பாரு? தவறு பண்ணிட்டா தண்டனை எப்படி கொடுப்பாரு? உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தண்டனை கொடுங்க, எப்படி கொடுப்பீங்க? கொடூரமா கொடுப்பீங்களா? அடிச்சு பயங்கர துன்புறுத்துவீங்களா? இல்லையா? அதுமா செய்ய மாட்டேன், விரோதியை போய் நினைச்சு கொடுப்பீங்களா? என்னதான் இருந்தாலும் என்னுடைய மகன், ஒரு அனுதாபம் இருக்கும் இல்லையா? ஆனா இங்க தேவன் கையாளக்கூடிய முறை எப்படி இருக்கு அப்படின்னா, என்ன பண்றான்னா சத்துருவை போல நினைச்சு கொடுக்கணுங்கிறார்.
காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய சிற்றினுடைய அனுபவங்களை அவங்க உள்வாங்கி அதன் மூலமாக தன்னை திருத்திக் கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இதை அவரை கொடுக்கிறார். அப்ப தேவன் பண்ணக்கூடிய 2 விதமான வேலை என்னன்னா, ஒரு புறம் நன்மை தேடுபவர்களை வளர்ச்சிக்கு ஏதுவான ஆசீர்வதிக்கக்கூடிய திட்டமும், அதே மறுபுறம் தீமை தேடி போனவர்களுக்கு சிட்சிக்கூடிய திட்டம் சொல்லிட்டு தேவன் 2 விதமாக செயல்படுறார். பாருங்க, எந்த ஒரு மனுஷனாலையும் ஒரு பையன்கிட்ட அப்பாவாகவும் இன்னொரு பையன்கிட்ட சத்துருவாக செயல்பட முடியுமா? நிச்சயமா முடியாதுங்க, இருக்கவே முடியாது. பட் தேவனால முடியுமான்னு கேட்டா அவரால் மட்டும்தான் அது முடியும். சரி, எப்படி இது அவரால் மட்டுமே முடியுதுன்னு கேட்டா, அவர் எதையுமே பூரண சமநிலையோடு அணுகும் குணாதிசயம் அவர்கிட்ட இருப்பதுனாலதான். தொடர்ந்து பகுதி 14 வாசிங்க. பூரணமான எந்த வரமும் வந்திட்டாலும் கூட அவரது கிருபைகள் இழிவாக பார்க்கப்படுகின்றது. அவரது அன்பு வெறுப்புடன் உதைத்து தள்ளப்படுகின்றது. அவரது நீதியான அதிகாரத்திற்கு எதிராக சதித்திட்டம் போடப்படுகின்றது மற்றும் எதிர்த்து நிற்கப்படுகின்றது. அவரது குணாதிசயங்கள் தவறாய் காட்டப்படுகின்றது, அவதூறாய் பேசப்படுகின்றது மற்றும் வெறுக்கத்தக்கதாயும் அநீதியாயும் இழிவானதாயும் காணப்படுகின்றது. இப்போ ஒருத்தருக்கு தேவன் சிட்சை கொடுக்கிறாரா? ஒருவருக்கு தேவன் சிட்சை கொடுக்கிறாரா? கொடுக்கிறார். அப்படி சிட்சையை வாங்குறவங்கள அப்பாவை நேசிக்கிறவர்களா யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? தேவன் சிட்சை கொடுக்கிறாரானா கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது அதுல அப்பாவை நேசிக்கக்கூடியவர்களா யார் இருப்பாங்க? கேட்கிற கேள்வி புரிஞ்சிருச்சா? தேவன் நன்மை தீமை செய்ய எல்லாத்துக்கும் சிட்சை கொடுக்கிறார். அப்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளை அப்பாவை நேசிக்கக்கூடியவங்களா யார் இருப்பாங்க? நன்மை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா? அதை தீமை செய்யறவங்க சிற்றை வாங்கும் போது அவங்க அப்பாவை எப்படி பார்ப்பாங்க? எங்க அப்பா என்னை எதிரியா நினைக்கிறான்னு சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க இல்லைங்களா? பாருங்க, உதாரணத்துக்கு யோபுவை எடுத்துக்கலாம். இந்த கொடிய வேதனையை ஏன் எனக்கு தந்தீங்க? அதுக்கு நீங்க பேசாம என்னை துண்டித்தே போட்டிருக்கலாமேன்னு கேட்டார். சரிங்களா? சரி, அவர் செஞ்ச தீமை என்ன? யோபு என்ன தீமை செஞ்சாரு? யோபு என்ன தீமை செஞ்சாரு? ஒண்ணுமே செய்யலைங்க. அவர் எந்த விதமான தீமையுமே செய்யல, மாறாக நன்மையான காரியங்களே தேடி தேடி என்ன செஞ்சாரு? செய்தார். ஆனா அப்படி செய்யும் போது தேவன் அவருக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சார். பட் அப்படி தேவன் தந்த சிட்சைய இவர் என்ன செஞ்சிட்டாரு? கொஞ்சம் தவறாக யோசித்து பேசிட்டார். அப்ப பாருங்க, நன்மை செய்யறவளை இப்படி யோசிச்சு பேசுறாங்கன்னு சொல்லும் போது, தீமை செய்யறவளுக்கு தேவன் சிட்சை தரும்போது அது ரொம்ப இனிமையா எடுத்துக்குவாங்களா? இருக்காது. அதான் இங்க சொல்றாரு, அவைகள் இழிவுடன் பார்க்கப்பட்டு அவரது அன்பு வெறுப்புடன் உதைத்து தள்ளப்படுகின்றது. அது மட்டும் இல்ல, அப்பா தப்பு செய்யக்கூடிய தன் பையனை திருத்துவதற்கு ஒரு பிளான் போடுறாரு. எப்படியா தப்பு பையன் பண்ணிட்டான், அந்த தவறுல இருந்து அவன் மீண்டும் வெளியில கொண்டு வரணும், அதுக்காக நான் ஒரு பிளான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அப்பா ஒரு பிளான் போட்டா, அந்த தப்பு செய்யற பையன் அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அந்த அப்பாவையே அட்டாக் பண்றதுக்கு அவர் ஒரு பிளான் போடுறாரு. அப்பாவே அட்டாக் பண்றதுக்கு அவர் ஒரு பிளான் பண்றாரு. சரி, இது அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியுமா? அவருக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, மேலும் இந்த என்ன செய்யறானா அந்த பையன், அப்பா அநேக தவறு செய்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதை மற்ற பசங்களுக்கு வீடியோவா காண்பிக்கிற மாதிரி காண்பிக்கிறார், ப்ரொஜெக்ட் பண்ணி. இது மாதிரி பாரு, நம்ம அப்பா என்னென்னலாம் தப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு பாரு. அவர் எப்படி எல்லாம் தப்பு செய்கிறாரு, அவர் எல்லாம் தப்பு பண்ணிட்டு நம்மளை எப்படி எல்லாம் சோதிக்கிறாரு பாரு, சிட்சை கொடுக்கிறாரு பாரு, தண்டனை கொடுக்கிறாரு பாருன்னு சொல்றான். யார் அந்த பையன்? சாத்தான். பாருங்க, இவன் தான் இன்னைக்கு தேவனுடைய அனைத்து நல்ல காரியங்களையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தப்பா மனுக்குலத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? காண்பித்து கொண்டிருக்கிறான். அதாவது தேவன் அன்பு நிமித்தம் தான் அந்த சிட்சை சோதனையில கொண்டு வந்தாரு. ஆனா அந்த அன்பு நிமித்தம் போடப்பட அத்தனை திட்டங்களும் அவருடைய குடும்பத்துக்கு ஒரு தவறான பார்வையானது காண்பிக்கப்படுது. ஆனா பாருங்க, இப்படி அவருடைய பசங்களே அவருடைய திட்டங்களை தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணி காண்பிக்கும் போது கூட அப்பவும் அவர் சமாதானமாக இருக்கிறாருன்னு சொன்னா அதுதான் தேவ சமாதானம். சரி, இப்படியா அந்த குடும்பத்துக்கு சிட்சை கொடுத்துட்டார் இல்லையா? அப்படி சிட்சை கொடுக்கும் போது பிரிந்து போன குடும்பம் ஒன்றாக சேர்ந்துருச்சா? சிட்சை கொடுத்தாரு இல்லையா? எனக்கு குடும்பம் பிரிஞ்சு போச்சு. அதுக்காக அவர் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்ன? சிட்சை சோதனைகள். பயன்படுத்தினாரா? பயன்படுத்தினார். இப்படி பயன்படுத்தும் போது பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சா? இல்ல.
இப்ப அடுத்து அந்த குடும்பம் ஒன்றா சேரணும் அப்படின்னா தேவன்கிட்ட இனி ஒரே ஒரு பிளான் தான் இருக்கு. என்ன அந்த பிளான்னா, என்னுடைய அத்தனை பசங்களும் என்னை இவ்வளவு இழிவாக பார்த்து நான் போடக்கூடிய திட்டம் அனைத்தையும் தவறாக சித்தரித்து காண்பித்தாலும் கூட என்கிட்ட இன்னொரு பையன் ஒருத்தர் இருக்கிறார். அவரை நான் பூமிக்கு அனுப்பி பலியாக ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரிந்து போன குடும்பம் ஒன்றாக இணைந்திரும், சேர்ந்திரும். பாரு, இப்படி நினைத்துதான் தேவன் தான் மிகவும் அன்பாக நேசித்த தன்னுடைய மகனை அவர் என்ன பண்ணினாரு? பூமிக்கு அனுப்பினார். சரி, இந்த பையனை பூமிக்கு அவர் அனுப்பும்போது தேவன் சந்தோஷப்பட்டிருப்பாரா, வருத்தப்பட்டிருப்பாரா? வேற வழி இல்லை. ஏன்னா எல்லாம் போட்ட திட்டம் போயிருச்சு. இப்ப இருக்கக்கூடிய கடைசி பிளான், இந்த பிளானை கையாண்டால் மாத்திரம்தான் பிரிந்து போன குடும்பம் ஒன்றாக சேரும் சொல்லிட்டு தன் மகனை பூமிக்கு அனுப்பும் போது அந்த அனுப்பக்கூடிய விஷயத்துல தேவனுக்கு சந்தோஷம் இருந்திருக்குமா, வருத்தம் இருந்திருக்குமா? பாருங்க, நிச்சயமா அவருடைய மனதுக்கு அது சந்தோஷமாக இருந்திருக்காது. ஏன்னா இவ்வளவு தவறு செய்யும் மற்ற பையனுக்காக தப்பு செஞ்சாரா அவருடைய மகன்? பூமிக்கு வந்தவர் ஏதாவது தப்பு செஞ்சு வந்தாரா? ஒரு தப்புமே செய்யறீங்க. ஒரு அப்ராணி தப்பே செய்யா தன்னுடைய மகனை பலியாக கொடுக்க போகிறோமே அப்படிங்கிற ஒரு வேதனை ஆனது அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனா பாருங்க, அப்பவும் தேவன் அவருடைய நிதானத்தை அங்க இழக்கல. பகுதி 15 வாசிங்க. அவர்களை மீட்பதற்கு அவர் தமது இருதயத்திற்கு அருமையான பொக்கிஷமானவராய் காணப்பட்டவரை பலி செலுத்தவும் இந்த பிரியமான குமாரனை மிகவும் கீழாக அவமானத்திற்கும் நிந்தனைக்கும் பாடுகளுக்கும் மரணத்திற்கும் கீழ்ப்படுத்தவும் வேண்டியிருந்தது. பாருங்க, ஒரு குடும்பத்துல காணப்படக்கூடிய அப்பாவுக்கு 10 பசங்க. அந்த 10 பசங்களை 9 பசங்க மிக மிக மோசமான பசங்களா இருக்கிறாங்க. இந்த 9 பேரையும் இப்ப சரி பண்ணணும். ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் நல்ல பையன். இப்ப அப்பா என்ன பண்றாரு? அந்த 9 பேரையும் சரி பண்ணுவதற்காக நல்ல பையனா இருந்தார் இல்லையா, அந்த பையனை அனுப்பி கொஞ்சம் சில விஷயங்கள் செய்து சரிப்படுத்தலாம் சொல்லி அனுப்பிச்சா, அந்த பையன் வரும்போது இந்த 9 பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ எங்களுக்கா புத்தி சொல்ல வந்தேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய் அவரை அடின்னு அடிச்சு அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணும் கேவலப்படுத்துறாங்க பாரு. இதே நம்முடைய மாம்சிக தகப்பனா இருந்தான்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல இருந்து அவர் ஒரு தன்னுடைய பையனை அனுப்பி இப்பெல்லாம் சில வேலைகள் பண்ணான்னு வச்சுங்க, அப்பா அந்த அப்பா எப்படி என்ன நினைப்பாரு? என்ன யோசிச்சிருப்பாரு? ஒரு மாம்சிக தகப்பனா இருந்தா என்ன நினைச்சிருப்பாரு? உங்களை திருத்துறதுக்கு போய் நீங்க 9 பேர் கெட்டு நாசமா போயிட்டீங்க, என்கிட்ட இருந்த ஒரே ஒரு பையன், சரி அவனை அனுப்புறாச்சு நீங்க திரும்பி வெளியே வருவீங்க நான் பார்த்தேன், ஆனா அவனையும் நீ இப்படி அடிச்சு கேவலப்படுத்துறீங்க சொல்லிட்டு நான் செஞ்சுட்ட மிகப்பெரிய முட்டாள்தனம் சொல்லிட்டு நீ வாப்பா முதல்ல என்ன செஞ்சிருப்பாரு? அனுப்பின பையனை திரும்பி ரிட்டர்ன் கூப்பிட்டு போயிருப்பார் இல்லையா? ஆனா பாருங்க, இந்த முழு குடும்பத்துக்கு தகப்பனா அந்த அப்பா என்ன செய்ய தெரியுங்களா? எனக்கு இந்த பிரிந்து போன குடும்பம் மீண்டும் ஒன்று சேரணும், அதுக்காக எனக்கு பிரியமான மகன் தான் பரவாயில்ல, எனக்கு பிரியமான மகனையே நான் பலியாக அனுப்புறேன் அப்படின்ட்டு. அப்படி நான் அனுப்பும் போது அவரை நீங்க எவ்வளவு வேணாலும் வேதனைப்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? வேதனைப்படுத்திக்க. அவமானப்படுத்தணுமா? அவமானப்படுத்திக்க. இழிவுபடுத்தணுமா? இழிவுபடுத்திக்க. அடிக்கணுமா? அடிச்சுக்கணும். ஆனா என்னுடைய நோக்கம் இந்த பிரிந்து போன குடும்பம் மீண்டும் ஒன்றாக இணைந்து சமாதானத்துக்குள்ள வரணுங்கிறது. பாரு, இப்படி அனுப்பிட்ட தன் குமாரனை அந்த போர் சேவகர்கள் கன்னத்துல அங்க அறையும் போது, அவர் முகத்துல காரி துப்பும் போது, அப்ப அந்த அப்பாவுக்கு எப்படியெல்லாம் இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? கடந்த வாரத்துல பிரதர் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது பொதுவா வந்துட்டு நம்ம யாரையாவது உமிழ்ந்து துப்பும் போது என்ன செய்வோம்? யாராவது இப்ப நமக்கு கோவத்தை துப்புறோம்னு வச்சுக்கோங்க, என்ன நினைப்போம்? எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம்? இல்ல கோவப்படுவோம், வேற எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? தப்புன்னு இப்படி திரும்புவோமா இல்லையா? சடனா இப்படி என்ன செய்வோம்? ஏதோ வரும் இல்லையா? ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் விஷயத்துல அது மாதிரி பண்ணும் போது அவர் அமைதியா இருந்திருக்கிறார். அதை வாங்கி கொள்வது, ஏற்றுக்கொள்வதற்கு அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நல்ல ஒரு பாயிண்டா இருந்துச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு கணங்களும் அங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா கடந்து போகும்போது தன் மகனை பூமிக்கு அனுப்புனார்ல, எதுக்காக தான் அனுப்புனாரு? என் மகன் பலியாகணும். ஏன் பலியாகணும்? பிரிஞ்சு போன குடும்பம் சேரணும் அனுப்பிட்டாரு. ஆனா இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா கடந்து போக போக இதை மேற்ந்து பார்த்து கொண்டு இருந்த தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு கட்டத்துல தன்னை அடித்து துன்புறுத்துகிற மாதிரியான ஒரு வேதனை இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? ஒரு அப்பாங்க
பாருங்க, இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கணும். ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளை, நம்முடைய மாம்சத்தினுடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. இது மாதிரி ஒரு மகனுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை பார்த்து கொண்டு இருக்கிற அப்பாவுக்கு என்ன வேதனை இருந்திருக்கும் இல்லையா? நம்ம ஏற்கனவே சொன்னோம், நமக்கு இருப்பதை காட்டிலும் உணர்வு பிதாவைக்கு தேவனுக்கு எப்படி இருக்கும்? அதிகமான உணர்வுகள் இல்லையா? அப்ப இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு கட்டத்துல என்ன பண்ணிருப்பாரு? தன்னையே அடித்து துன்புறுத்துக்கிற மாதிரியான வேதனை அவருக்கு இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா நம்மை காட்டிலும் பிதாவுக்கு உணர்வு ஜாஸ்தி. 1 யோவான் 4:9 வாசிங்க. 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பாருங்க, இந்த குடும்பத்தை ஒன்று சேர்ப்பதற்காகவும் தேவன் நம்மேல் வைத்த அன்புக்காகவும் இப்படிதான் அவருடைய மற்றொரு பையனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்படி அனுப்பின அந்த பையனை எல்லாரும் இழிவாக பேசி அவரை தாக்கும் போது கூட அப்பவும் அவர் அமைதியாகத்தான் இருந்தார். பாருங்க, இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்தான். ஆனா இதை கண்டும் தேவன் அவருடைய சமாதானத்துடைய நிலைத்தன்மைய இழக்கல. மாறாக அதையும் அவர் வருத்தம் தான், கஷ்டம்தான், தப்பே செய்ய பையனை அனுப்பியாச்சு. ஆனாலும் அதை கண்டு அவர் என்ன பண்ணானா? சந்தோஷமாக அவர் எண்ணினார், சந்தோஷமாக. ஏன்னா இந்த ஒரே ஒரு பையனால மட்டும்தான் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து சமாதானத்தை கொண்டு வர முடியும் என்று அவர் நம்பி ஒப்பு கொடுத்தார். காரணம் என்னன்னா, இந்த குடும்பத்தின் மீது அவர் கொண்டிருந்த அன்பு. சும்மா இல்லைங்க, தேவன் சிருஷ்டி பண்ணிட்டு சும்மா இல்லைங்க. நம்ம ஒவ்வொரு மேலும் தேவன் வைத்திருக்க ஒட்டுமொத்த அண்ட சராசரி தேவன் அவ்வளோ பெரிய அன்பு வச்சிருக்கிறார், அவ்வளோ பெரிய அன்பு. அந்த அன்பு தக்காதான் இந்த விஷயத்தை அவர் செயல்படுத்திருக்கிறார் இல்லைங்களா? பாரு, இப்படிப்பட்ட இந்த அப்பாவை தான் நன்கு புரிந்து வச்சிருக்கூடிய ஒரு மகனாக யார் இருந்தாங்க அப்படின்னா நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருந்தாங்க. ஆனால் அவருக்குள்ள ஒரு விஷயம் போயிடுச்சு. அப்பா அனுப்பிட்டாங்க, பலியாக நான் வரேன்னு சொல்லிட்டாரு, அடிகள் வாங்குறேன், வேதனைகள் வாங்குறேன், எல்லாம் ரெடியாகி வந்துட்டார். ஆனா அப்படி வந்துட்டாலும் கூட அவருடைய மனதுக்குள்ளார ஒரு எண்ணம் போய்கிட்டு இருந்துச்சு, ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்துச்சு. என்ன போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அப்பா நீங்க என்னை பலியாக அனுப்புறேன்னு சொல்லிட்டீங்க, நானும் வந்துட்டேன், நான் பலி கொடுக்க தயார், எல்லாம் ஓகே தான்ப்பா, என்னை எவ்வளோ அடி அடிச்சாலும் நான் அதை வாங்கிக்கிறேன், காலி உமிழ்ந்து துப்பும் போது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் தவறாக பேசினாலும் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா. ஆனாப்பா எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் உங்ககிட்ட. என்ன ரிக்வஸ்ட் அப்படின்னா, நீங்க மட்டும் தயவு செய்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்க, என் கூடவே இருங்க. நீங்க கூட இருந்தா போதும், நான் என்ன செஞ்சுக்கிறேன், எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன், நான் பலியாகவும் நான் இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவுட் வைத்துட்ட பிதா கிட்ட வைத்துட்ட ரிக்வஸ்ட், தயவு செய்து நீங்க என்னை விட்டு மட்டும் பிரிஞ்சு போயிடான்னு சொல்லி கெஞ்சி கேட்டார். பட் அப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, மகனே நம்முடைய இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் உன்னை என்னதான் பண்ணி ஆகணும், கைவிட்டுதான், அதனால நிச்சயமா உன்னை நான் கைவிட்டுடுவேன்னு சொல்லிட்டான். அது எப்படி கைவிடுவேன்னு சொல்லிட்டான்னா, அந்த கடைசி சில நிமிடங்களுக்கு நீ இடத்துல கேட்கக்கூடிய எந்த வார்த்தைக்கும் உனக்கு என்ன பண்ணாது, வராது, பதிலே வராதுட்டாங்க. பாருங்க, இது கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எல்லாரும் சேர்ந்து அவர் அடிச்சு அவமானப்படுத்தினதெல்லாம் ஒரு புறம் இருந்துட்டாலும் கூட இப்ப அப்பாவும் அவரோடு சேர்ந்து மகனுடைய இருதயத்தை காயப்படுத்தும் போது இது அந்த மகனால தாங்கிக் கொள்ள முடியல. ஆனாலும் பாருங்க, அந்த ஒரு சில மணி நேரங்கள் பையன் கிட்ட அப்பா பேசாது இருந்தார்ல, தொடர்பு கட் பண்ணியிருந்தார்ல, அப்பாவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா கட் பண்ணி அவனு வேற வழி இல்லை, கட் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு கட் பண்ணும் பொழுது அப்பாவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எல்லாரும் அவரை இழிவுபடுத்தி அடிக்கும் போது பிதாவுக்கு இருந்த வழியை காட்டிலும் தன் மகனோடு பேசாதிருந்த அந்த தொடர்பு கட் பண்ணாரு பாருங்க, பேசாதிருந்த அந்த ஒரு நிலை அவருக்குள்ள என்ன பண்ணிருக்கும்? இன்னும் அதிகமான ஒரு வேதனை, வலி பயங்கரமா கொடுத்துருக்கும், மனதால கொடுத்துருக்கும். ஆனா அப்பவும் தேவன் எதை இழக்கல தெரியுங்களா? சமாதானத்தை இழக்கல. ஆனா அப்பவும் சமாதானம் பாரு. இப்படிதான் தன்னுடைய குமாரனையே பலியாக செலுத்தி கிட்டத்தட்ட இப்ப எத்தனை வருடங்கள் கடந்து வந்தாச்சு? 2000 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு இல்லையா? இது நிமித்தம் இன்னும் சில காலங்கள்ல தேவனுடைய குடும்பமானது என்ன ஆயிடும்? ஒன்றாக அங்க சேர்ந்துடும். தேவதூதர்களும் மனமாற்றம் அடைஞ்சிருவாங்க. மேலும் இந்த மனுஷங்களும் 1000 வருட அரசாட்சி முடிவில திருந்திடுவாங்க. இப்படி அனைத்தும் பூர்ணநிலைக்கு திரும்பும் போது அப்ப தேவனுடைய குடும்பமானது, பிரிந்து போன குடும்பமானது மீண்டுமாக ஒன்றாயிடும். பாருங்க, அப்படி அந்த குடும்பம் ஒன்றாயிடுச்சு அப்படின்னா அப்ப அந்த குடும்பத்துக்கு தலைவராக யார் இருப்பா? யார் இருப்பா? பாருங்க, தலைவர் வந்துட்டு பிதாவாகிய தேவன் தாங்க. பட் இப்ப இருந்தாலும் கூட இப்ப இந்த குடும்பத்தை இணைத்ததுல மிக பிரதானமான பங்கு யார் வகிச்சிருக்கிறா?
கர்த்தர் இயேசு. சோ ஒன்றாக இணைத்தவரும் தலைவர் தான். சரி, அப்படி அவரும் இதை பற்றி ஏதாவது வசனங்களா சொல்லியிருக்கான்னு கேட்டா ஒரு வசனம் வாசிங்க. எபேசியர் 1:9 வாசிங்க. எபேசியர் 1:9 ம் காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியாயத்தின்படி ம் பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் பாருங்க, என்று. பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்துக்குள்ள கூட்டப்பட வேண்டும் என்று சொன்னா, இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? பிரிஞ்சு இருந்துச்சு. இப்படி பிரிஞ்சிருந்ததுதான் யார் ஒன்று சேர்க்கணும்? பிதா கிறிஸ்துவுக்குள் ஒன்று சேர்க்கணும். சரி, இப்படி பிதா ஒன்று சேர்ப்பதற்காக பிதா எதை இழந்தாங்க? குமாரன் எதை இழந்தாங்க? பிரிஞ்சு போனதை மீண்டும் ஒன்று சேர்ப்பதற்காக பிதா எதை இழந்தாங்க? குமாரன் எதை இழந்தாங்க? நான் கடினமான ஒண்ணு கேள்வி ஒண்ணு கேட்கலையே. அவ்வளவுதான். பிதா யாரை இழந்துட்டாங்க? குமாரன் இழந்தாங்க. குமாரன் யாரை இழந்துட்டாங்க? இது அவ்வளவுதான். ஏன்னா பாருங்க, எதை இழக்காம ஒண்ணும் கிடைக்காது இல்லைங்களா? அப்ப பிதாவும் குமாரனும் எதை இழந்தான்னு சொல்லி கேட்டா மாறி மாறி தன்னை இழந்திருக்கிறாங்க. பாருங்க, நமக்காக அப்பாவும் என்ன பண்ணிருக்கலாம்? போட்டி போட்டி இழந்திருக்கிறாங்க. சரி, இப்படி குடும்பம் ஒன்றாக இணைஞ்சிருச்சு அப்படின்னா அதன் பின்பு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமா? குடும்பம் பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சு போன குடும்பத்திற்கு முதல்ல சிற்சை சோதனைகள் எல்லாம் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி பார்த்தார். இணையன அடுத்த ஆயுதம், அடுத்த தன் மகனையே பலியாக அங்க ஒப்பு கொடுத்தார். இன்னும் கூடிய வரையில அந்த ஒரு ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு குடும்பம் ஒன்றாக இணைஞ்சிருச்சுன்னு வைங்க. அப்படி இணைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப குடும்பத்துல பிரச்சனைகள் எதுவும் இருக்குமா? இருக்காதா? நிச்சயமாக அப்பவும் இருக்கும். ஏன்னா அப்பவும் இரண்டாம் மனத்துக்குள்ள போறவங்கன்னு என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு கூட்டத்தார் இருப்பாங்க. சரி, இப்ப இரண்டாம் மனத்துக்குள்ள போகக்கூடியவளாக யார் இருப்பா? தொடர்ந்து பகுதி 16 வாசிங்க. அந்த ஆசீர்வாதமான நிறைவேறுதலானது தேவனுடைய விழுந்து போன குமாரர்களில் திருத்தப்பட முடியாதவர்கள் அநீதியை விரும்பினதின் காரணமாக தேவனால் ஏற்க மறுக்கப்பட்டவர்களும் தீமை நின்று மீண்டு வராதவர்களும் அறுப்புண்டு போகாதது வரையிலும் நடைபெறுவதில்லை. இதுவே சிருஷ்டிகரும் அனைவருக்கும் பிதாவுமானவரால் செயல்படும் இனிமையற்ற கடைசி பாருங்க, கடமையாகும். துன்மார்க்கனுக்கு தயவு செய்தால் நீதியை கற்றுக்கொள்ளான்னு சொல்லும் போது அப்பவும் அந்த நீதியுள்ள தேசத்துல அநீதியை விரும்பக்கூடிய சிலர் இருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னா சாத்தானும் அவன் சேர்ந்துட்ட கொஞ்சம் ஜனங்க. பாரு, இப்படி ஒரு கூட்டம் பிரிந்திருக்கும் போது சகலத்தின் சமாத்திற்குள்ளார ஒன்று கூட்டி சேர்க்கப்பட முடியுமா? முடியாது. அதனால இந்த வகுப்பார் என்ன பண்ணணும்? இரண்டாம் மரணத்துல அங்க அழிக்கப்படும். சரி, அப்படி அழிக்கப்படக்கூடிய இவர்கள்லாம் கூட யார் தான்? இரண்டாம் மரணத்துல சில பேர் அழிக்கப்பட போறாங்களா? அவங்களாம் கூட யார் தான்? அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள். ஆனா பாருங்க, இப்படி இரண்டாம் மரணத்துக்குள்ள சிலரை கொண்டு போகும்போது அப்ப தேவனுடைய மனசு அவர்களை எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அவங்க பிள்ளைன்னு சொல்லும் போது கஷ்டமா தான் இருக்கும் இல்லைங்களா? பட் என்ன பண்ண முடியும்? சகலமும் சமாத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொன்னா தேவனோட பிள்ளைகளை சிலரை இழந்துதான் ஆகணும். ஆனா பாருங்க, அப்பவும் தேவனுக்குள் இருக்கக்கூடிய சமாதானம் என்பது அங்க குறையாது. அதாவது மாபெரும் குழப்பம் நிறைந்த சூழ்நிலைகளையும் சரி, இனிமையற்ற கடமைகள் ஆற்ற வேண்டிய அந்த ஒரு துக்கம் நிறைந்த சூழ்நிலையும் சரி, இப்படி எல்லாருக்கிட்ட இருந்துட்டாலும் கூட தேவன் எந்த சமயத்திலும் சமாதானத்தை மட்டும் இழப்பது இல்லை. சோ அதுக்கு போய் தான் தேவ சமாதானம். பாருங்க, அப்ப இது வரைக்கும் நம்ம என்னதான் பார்த்திருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய சமாதானம் மட்டும்தான் பற்றி நான் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். சரி, இது வரைக்கும் கேட்டதை வச்சு நீங்க சொல்லுங்க, தேவனுடைய சமாதானத்திற்கு உண்டான காரணிகள் என்னென்ன? தேவன் சமாதானமா இருக்கிறான்னு சொன்னா அதற்கு உண்டான காரணிகள் என்னென்ன? எல்லாம் பேசி முடிச்சாச்சு, எல்லாம் தெளிவா கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க தான் சொல்லணும். ஒன்று ஞானம், மற்றொன்று வல்லமை, அப்புறம் இதனோட கூட கேரக்டர் ஸ்டெபிலிட்டி, அதாவது அவருடைய நற்குல பண்புகளின் உறுதிப்பாடு. சரி, இப்போ ஒரு கேள்வி, தேவனுடைய சமாதானம் தேவனுக்குள்ள இருக்குதா அல்லது அவருக்கு வெளியில இருக்குதா? உள்ளதா இருக்கு. நிச்சயமா தேவனுக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா பிரதர் இந்த பாடத்துல இந்த ஒரு பகுதி தலைப்பு கொடுக்கும் போது தேவனுடைய சமாதானம் அவருக்குள் மையம் கொண்டிருக்குதுன்னே ஒரு தலைப்பு கொடுக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா, இப்ப புயல் பெங்களூர் பட்டணத்தில் மையம் கொண்டிருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்க மையம் கொண்டிருக்குன்னா இந்த புயல் இங்க இருந்தா எப்படி ஆகும்? அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், எல்லா சைடும்
பாரம் இல்லைங்களா? அதே போலதான் பிறகு சொல்றாங்க, தேவனுடைய சமாதானம் அவருக்குள் மையம் கொண்டிருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய சமாதானம் வெளிப்படுத்தலாம் செயல்படுவது அல்ல, மாறாக அது அவருடைய இன்னர் கேரக்டர் குணாதிசயங்களால செயல்படுவது. சோ இதுவே தேவ சமாதானம். சரி, இப்ப அடுத்து கிறிஸ்துவனுடைய சமாதானத்துக்கு வரலாம். பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்திருக்கும் போது அவர் சமாதானமாக இருந்தாரா இல்லையா? கர்த்தர் இயேசு பூமிக்கு வந்தாங்க இல்லையா? அப்ப அவங்க சமாதானமா இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க, சமாதானமா இருந்தாங்க. சரி, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இதை எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா, நான் சமாதானமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு? சொல்லி இருக்கிறார். எங்க? யோவான் 14:27 வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாருங்க, இத யார்கிட்ட பேசுறா? யார் பேசுறா? கர்த்தரா இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கள். இன்னும் சொல்லிட்டோம்னா 1,40,000 பேசுறார். சரிங்களா? சரி, என்னன்னு பேசுறாரு? சமாதானத்தை என்ன பண்றேன், உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்க, ஒருத்தர் ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட கொடுக்கிறார் அப்படின்னா, அப்படி கொடுக்கிற விஷயம் யாருக்கிட்ட இருக்கணும்? கொடுத்தவர்கிட்ட இருக்கணும். ஒருத்தர் ஒரு விஷயத்த கொடுக்கிறான்னா கொடுக்கக்கூடிய விஷயம் யார்கிட்ட இருக்கணும்? கொடுத்தவர்கிட்ட இருக்கணும். அடுத்து அதை பெற்றுக்கொள்கிறாங்களோ அவங்ககிட்டையும் இந்த ஒரு காரியம் இருக்கிறோம் இல்லைங்களா? இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிட்டா, இந்த ஒரு சமாதானமானது கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கணும். வேற யார்கிட்ட இருக்கணும்? பெற்றுக்கொண்டவர்கள் யார்? நம்ம கிட்டே இருக்கணும். சரிங்களா? பாருங்க, அப்படி அவர்கிட்ட இந்த ஒரு சமாதானத்தை நம்ம கொடுக்கிறேன்னு அங்க கர்த்தர் இயேசு சொல்லிட்டா. அதான் சொல்லிட்டாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சரி, இப்படி இந்த சமாதானத்தை கர்த்தர் ஒருவருக்கு கொடுத்திருக்கும் போது ஒருவருடைய இருதயத்துல கலக்கம் ஏதாவது ஏற்படுமா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? சமாதானத்தை கொடுக்கிறேன். அப்படி நான் கொடுத்ததை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது? கலக்கம் இருக்காது, பயம் இருக்காது. சரியா? அப்படி இருக்கும்போது ஒருவர் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கும் போது அவருடைய இதயத்துல கலக்கம் ஏதாவது இருக்குமா அல்லது ஏற்படுமா? இல்ல தலையாட்டணும்னு சரியான பதில் வர மாட்டேங்குது. ஏற்படாது. அப்படின்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு போன இந்த ஒரு சமாதானம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன இருக்காது? பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது. எது மட்டுமே இருக்கும்? சமாதானம் என்பது மட்டுமே இருக்கும். கரெக்டா? ஆனா இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, தேவனுக்குள்ளும் சமாதானம் இருக்குது, கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்குள்ளும் சமாதானம் இருக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட சமாதானம் யாருடைய சமாதானம்? பாருங்க, இதை இன்னொரு வகையில கேட்டா, கிறிஸ்துவுக்குள் இருந்த சமாதானம் கிறிஸ்துவனுடைய சமாதானமா அல்லது அது தேவனுடைய சமாதானமா? தேவனே பாருங்க, நிச்சயமா அவருக்குள்ள இருந்தது இதுதான், தேவனுடைய சமாதானம் தான் இருந்திருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குன்னு தனியா என்ன இல்ல? சமாதானம் என்பது இல்ல. பாருங்க, இதை பற்றி பிதருடைய எழுத்துக்களை தெளிவா கொடுக்கிறார். பகுதி 17 வாசிங்க. ஆனால் இந்த சமாதானமானது அதே ஆதாரத்தில் இருந்து வரவில்லை. தேவனுடைய விஷயத்தில் இந்த சமாதானம் அவரிலேயே மையம் கொண்டிருந்தது. தேவன் தம்மில் சர்வ வல்லமையுள்ள ஞானமும் வல்லமையும் இருப்பதை உணர்ந்தவராய் இருந்தார். ஆனால் கிறிஸ்துவின் சமாதானமோ அவரில் மையம் கொண்டிராமல் மாறாக தேவனுடைய ஞானத்தின் மீதும் வல்லமையின் மீதும் கிருபையின் மீதுமான விசுவாசத்தின் மூலமாக தேவனிலேயே மையம் கொண்டிருந்ததாய் இருக்கின்றது. பாருங்க, இங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்குள்ள சமாதானம் அதே ஆதாரத்திலிருந்தே வரலங்கிறார். எதே ஆதாரம்? கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த சமாதானம் அதே ஆதாரத்திலிருந்தே வரலங்கிறார். எதே ஆதாரம்? அப்படின்னா தேவனுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கு இல்லைங்களா? தேவனுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கு இல்லைங்களா? அது யாருக்குள்ளதான் இருந்துச்சு? தேவனுக்குள்ள இருக்குன்னா அது யாருக்குள்ளதான் இருந்துச்சு? தேவனுக்குள்ளதான் இருந்துச்சு. அதே மாதிரிதான் கிறிஸ்துக்குள்ள சமாதானம் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லைங்களா? அது எங்க இருந்து வரலங்கிறாரு. புரியுதா நான் கேட்கறது? தேவனுக்குள்ள சமாதானம் இருக்குது, அது எங்கதான் இருந்துச்சு? அவருக்குள்ளதான் இருந்துச்சு. அதே போல கிறிஸ்துவுக்குள்ள சமாதானம் இருக்குது, அந்த சமாதானம் இருந்து எங்க இருந்து வரலங்கிறாரு?
கிறிஸ்துவுக்குள்ள இருந்தே வரலங்கிறார். சரி, அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருந்து சமாதானம் வரலன்னா அது எங்க இருந்து வந்துச்சு? பாருங்க, ஒருவேளை கிறிஸ்துக்குள்ளேயே சமாதானம் அப்படியே தேவனை போல ஜெனரேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவருக்குள்ள என்னென்ன இருந்திருக்கும்? ஞானம் இருந்திருக்கணும், வல்லமை இருந்திருக்கணும், இவைகளோட கேரக்டர் ஸ்டெபிலிட்டியும் இருந்திருக்கணும். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, கிறிஸ்துக்குள்ளேயே கம்ப்ளீட் ஞானம், தேவனை போல கம்ப்ளீட் ஞானம் மற்றும் வல்லமையானது இருந்துச்சா? இல்ல. பாருங்க, இப்ப தேவனுடைய சமாதானத்துக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தோம். தேவன் சமானமா இருக்கிறான், அதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்? ஒன்று ஞானம், மற்றொன்று வல்லமை, இவைகளோடு கூட கேரக்டர் ஸ்டெபிலிட்டி இருந்ததுனால அவர் எப்படி இருக்கிறாராமா? சமாதானமா இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். இதே போல கிறிஸ்துவும் சமாதானமா இருக்கிறாருன்னு சொல்லி கேட்டா இருக்கிறார், பட் அதுக்கு அவருடைய ஞானமும் வல்லமையும் காரணம் அல்ல. மாறாக அவர் எப்படி சமாதானமா இருக்கிறார் கேட்டா தேவனை பற்றின விசுவாசத்து நிமித்தமாக அங்க இருக்கிறார். அதான் சொல்றாரு, கிறிஸ்துவின் சமாதானமும் அவரில் மையம் கொண்டிராமல் மாறாக தேவனுடைய ஞானத்தின் மீதும் தேவனுடைய வல்லமையின் மீதும் தேவனுடைய கிருபையின் மீதுமான விசுவாசத்தின் மூலமாக யார மையம் கொண்டு இருக்குது? தேவனிடத்திலேயே மையம் கொண்டதாக இருக்கிறது அப்படின்னா. அப்ப பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் அளவுக்கு ஞானம் இல்லை, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் அளவுக்கு வல்லமை இல்லை, ஆனாலும் அவர் சமாதானமாக இருந்தார். எப்படி இருந்தாலும் சொல்லி கேட்டா அவர் தேவனுடைய ஞானத்தை நம்பி விசுவாசிச்சார், தேவனுடைய வல்லமைய நம்பி விசுவாசிச்சார். இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா, தனக்கென்று தனியா ஒன்னும் வல்லமை வேண்டும் வேணா, மாறாக தேவனுடைய வல்லமை மட்டும் அங்க இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு வல்லமையின் மூலமாக பிதா எப்படி தனக்குள் சமாதானத்தை ஏற்படுத்துகிறாரோ அதே போல எனக்கும் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத அவன் நம்பினான். அதாவது தேவனுக்குள்ள எந்த அளவுக்கு ஞான வல்லமை இருக்குதோ அந்த ஞானத்தை வல்லமை வச்சு எனக்கும் சமாதானத்தை கொடுப்பார் என்று கர்த்தர் இயேசு நம்பி விசுவாசிச்சார். பாருங்க, அதே போலத்தான் நமக்குள்ள இந்த ஒரு சமாதானமானது அப்படி ஜெனரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நமக்குள்ள அப்படி சமாதானம் உற்பத்தியாக வாய்ப்பு இருக்குதா? இல்ல. பட் தேவன் மீது நம்ம கொண்டுள்ள விசுவாசமானது நமக்குள்ள என்ன கொண்டு வரும்? சமாதானத்தை ஏற்படுத்தும். பாருங்க, தேவன் மீதுன்னு சொல்றதை காட்டிலும் தேவனுடைய ஞானத்தின் மீதும் வல்லமைன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். சரி, அதை தொடர்ந்து பகுதி 18 வாசிங்க. ஆகவே நாமும் தேவனுடைய சமாதானத்தை, கிறிஸ்துவின் சமாதானத்தை கொண்டிருப்போமானால் இந்த நம்முடைய சமாதானமும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனில் மையம் கொண்டிருக்க வேண்டும். சரி, இப்போ ஒரு கேள்வி. தேவனுடைய சமாதானம் தேவனிடத்தில் மையம் கொண்டிருக்கிறது, சரியா? தேவனுடைய சமாதானம் தேவனிடத்தில் மையம் கொண்டிருக்கிறது. அதுபோல நம்முடைய சமாதானம் டேஷ் மையம் கொண்டிருக்கிறது. என்ன அந்த டேஷ்? கேட்ட கேள்வி புரிஞ்சிருச்சா? தேவனுடைய சமாதானம் தேவனிடத்தில் மையம் கொண்டிருக்கிறது. அடுத்த கேள்வி என்னன்னா, நம்முடைய சமாதானம் டேஷ் மையம் கொண்டு இருக்கிறது. என்ன அந்த டேஷ்? ரொம்ப சிம்பிளுங்க, தேவன் மீது மையம் கொண்டு இருக்குது, அவ்வளவுதான். அப்படின்னா ஞானமும் வல்லமையும் நம்ம கிட்ட இல்ல, பட் யாருடைய ஞானத்தையும் வல்லமையும் நாம நம்புறோம்? தேவனுடைய நாம நம்புறோம். சரி, இதை எப்பெல்லாம் நம்புறோம்? தேவனுடைய வல்லமை ஞானத்தை எப்பெல்லாம் நம்புறோம்? என்ன இவ்வளவு ரொம்ப கஷ்டமான கேள்வியா? ஆமா, ஒவ்வொரு நாள் நம்புறோமா இல்லையா? ஒவ்வொரு நாள் நம்புறோம் இல்லைங்களா? சரி, நம்ம கூட நம்ம கிட்ட சமாதானம் இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? பாருங்க, தேவன் கிட்ட ஞானமும் வல்லமை இருந்துட்டாலும் அவருக்கு இன்னொன்றும் தேவைப்பட்டுச்சு. என்னது? கேரக்டர் ஸ்டெபிலிட்டி. அது போலத்தான் இந்த வல்லமை ஞானமும் தேவனத்துல மையம் கொண்டிருந்தாலும் இந்த கேரக்டர் ஸ்டெபிலிட்டி ஆனது யாருக்கிட்ட மையம் கொண்டு இருக்கணும்? நம்ம கிட்ட. பாருங்க, இது மூன்றும் இல்லைன்னா நமக்குள்ள என்ன இருக்காது? சமாதானம் என்பது இருக்காது. சரி, இதுக்கு எக்ஸாம்பிளா யாரை நம்ம குறிப்பிடலாம்? உதாரணம் காண்பிங்க, யாரை குறிப்பிடலாம்? ஆமா, நம்முடைய ஆண்டவர் தான் காண்பிக்க முடியும். பாருங்க, அவர்கிட்ட ஞானமும் வல்லமையும் இல்ல, ஆனாலும் அவருடைய சமாதானம் யாருக்கிட்ட மையம் கொண்டு இருந்துச்சு? தேவன் கிட்ட. பட் இந்த கேரக்டர் ஸ்டெபிலிட்டி யார்கிட்ட தான் இருந்துச்சு?
அது அவர்கிட்ட தான் இருந்துச்சு, கர்த்தர்கிட்ட தான் இருந்துச்சு இல்லைங்களா? சரி, தனக்கு அந்த கேரக்டர் ஸ்டெபிலிட்டி, அதாவது நற்குண பண்புகளின் உறுதிப்பாடு, அந்த உறுதித்தன்மையானது தன்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத அவர் எப்படி காண்பிச்சார்? கேரக்டர் ஸ்டெபிலிட்டி, அந்த நற்குணத்தன்மையின் அந்த உறுதிப்பாடு தன்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது எப்படி காண்பிச்சாரு? எப்படி காண்பிச்சார் தெரியுங்களா? பாருங்க, இந்த உலகத்திலேயே மிக மிக விலை உயர்ந்தது எதுன்னு சொல்லி கேட்டோம்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் மட்டும்தான். இப்ப இந்த ஜீவனை யாருக்கிட்ட கொடுக்கறதுன்னு யோசிக்கிறப்ப அதற்குரிய சரியான நபர் இந்த உலகத்துல ஒருத்தர் கூட இல்லை. மாறாக அவருடைய ஒரே நம்பிக்கை யாருக்கிட்ட மாத்திரம் தான் இருந்துச்சுன்னா, தேவன் கிட்ட மாத்திரம் தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் கேரக்டர் ஸ்டெபிலிட்டி, நம்பிக்கை. தேவன் மீது அந்த நம்ம அவர் மேல ஒரு விசுவாசம், அதாவது தன் உயிரையே எடுத்து தேவன் கிட்ட கொடுத்துட்டு போகிற அளவுக்கு அவர் மீது மட்டுமே முழு நம்பிக்கையும் முழு விசுவாசமானது இருந்துச்சு. ஒரு வசனம் வாசிங்க, லூக்கா 23:46 வாசிங்க. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பாருங்க, பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு கர்த்தர் இதை ஏன் தேவன்கிட்ட சொன்னார்? ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் தன்னுடைய விசுவாசமானது யாருக்கிட்ட மையம் கொண்டிருக்கிறது? தேவனிடத்துல மையம் கொண்டிருக்கிறது அப்படின்னு. இதனாலேயே பிதாவுடைய ஞானம் மற்றும் வல்லமையை அவர் முழுசா நம்பினார். முழுசா அப்படி அதை அவர் நம்பின நிமித்தம் சமாதானத்தோடும் காணப்பட்டார். பாரு, இந்த நம்பிக்கைக்கு அடையாளமாக தான் தன் உயிரையே எடுத்து என்ன பண்ணிட்டாரு? தேவன்கிட்ட அங்க ஒப்பு கொடுத்துட்டார். பாரு, இதே மாதிரி நாமும் நம்மை முழுசா தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? அப்படி ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நாம எப்படிதான் இருப்போம்? கர்த்தர் எப்படி தேவனை முழுசா நம்பி ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நம்ம ஒப்பு கொடுத்திருந்தா நாம எப்படிதான் இருப்போம்? எப்படிதான் இருப்போம்? என்னங்க, எப்படிதான் இருப்போம்? சமாதானத்தோட இருப்போம் இல்லைங்களா? ஆனா கேள்வி, இப்படி நம்மை நாம முழுசா தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? பாருங்க, அப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறோம்னு சொன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட என்ன இருந்திருக்கணும்? சமாதானம் ஆனது இருந்திருக்கணும். அப்படி ஒருவேளை நமக்குள்ள சமாதானம் இல்லைன்னு சொன்னா நம்ம கிட்ட எது மிஸ் ஆகுது? எது மிஸ் ஆகுது? பாருங்க, தேவனை நம்புறோம், ஞானத்தை நம்புறோம், வல்லமையை நம்புறோம், விசுவாசிக்கிறோம். ஆனா எது நம்ம கிட்ட மிஸ் ஆகுது? கேரக்டர் ஸ்டெபிலிட்டி, நம்முடைய பாத்திர நிலைத்தன்மை மிஸ் ஆகுது. சப்போஸ் இது நமக்குள்ள நிலைத்து இருந்துச்சுன்னா அது சொல்லி கொடுக்கும், நீ தேவனை முழுசா நம்புற. நீ யாரை நம்பு? முழுசா நம்பு. இதைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். இதோ உலகம் தரக்கூடாத சமாதானத்தை என்ன செய்றேன்? உங்களுக்கு தருகிறேன். சோ அப்ப இந்த தேவஸ்தானம் எப்போதும் நமக்குள்ள இருக்கணும்னா அதுக்கு தேவனுடைய வல்லமையின் மீதும் ஞானத்தின் மீது எப்போதும் நாம் விசுவாசம் கொண்டவர்களாக மட்டுமதில்ல, அதன் மீது நம்முடைய முழு அஸ்திபாரத்தையும் போட்டவர்களாக அங்க காணப்படணும். ஒருவேளை இந்த விசுவாசம் நம்ம கிட்ட இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட தேவ சமாதானமானது இருக்கா. 2 கொரிந்தியர் 8:9 வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:9 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பாருங்க, கிருபைன்னு சொல்லும் போது அதுல தேவனுடைய அன்பும் இருக்கு, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் இருக்கு. சரி, இதுல ஐஸ்வர்யவன் யாரு, தரித்திரன் யாரு? ஐஸ்வர்யன் யாரு? கர்த்தரா இயேசு. தரித்திரன் யாரு? நாம இல்லைங்களா? நாம. அப்படின்னா அப்ப இந்த 2 பேருமே தேவனுக்கு யாரு? பிள்ளைகள் இல்லைங்களா? பாருங்க, ஒரு பிள்ளை கீழே விழுந்துருச்சுங்க. இப்படி கீழே விழுந்து போன பிள்ளையை தூக்கி எழுப்பணும். ஆனா அதுக்காக என்னுடைய அன்புக்கு பாத்திரமான பிள்ளைய நான் கீழே கொண்டு போகணுமான்னு சொல்லிட்டு பிதா எங்கேயாவது எப்போதாவது யோசிச்சிருக்கிறாரா? யோசிச்சாரா? அப்ப தேவன் ஒன்றை செயல்படுத்த நினைச்சிட்டார்னா அதை நிச்சயம் செய்தே தருவார். பட் அதுக்கு தன்னை முழுசா ஒப்பு கொடுத்தது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு. காரணம், பிதாவின் மீது முழு நம்பிக்கையும் விசுவாசம் கொண்டவராக அவர் காணப்பட்டதினால் மாத்திரம். பாருங்க, அப்ப இதே விசுவாசம் தான் நமக்குள்ளயும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்குள்ள பதட்டம் இருக்காது, பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது. நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய அந்த ஒரு சமாதானத்தை ஆனது நிம்மதியா நாம அங்க கொண்டு போகலாம். பகுதி 19 வாசிங்க.
ஜீவியத்தின் கடுமையான புயல்களின் மத்தியிலும் ம் தொடர்ந்து காணப்படுகின்ற இந்த நிரந்தரமான சமாதானத்திற்கான அஸ்திபாரத்தையும் பாதுகாப்பு ஏற்பாட்டினையும் நாம் ஒருவேளை அறிய வேண்டுமெனில் நாம் கர்த்தர் மற்றும் அப்போஸ்தலர்களுடைய போதனைகளையும் மாதிரியையும் மாத்திரமே நோக்க வேண்டும். இவர்கள் பாடுகள் படும்போது இவர்கள் உறுதியாய் வைத்திட்டதும் இவர்களுக்கு அத்தகைய ஒரு மன அமைதியையும் கொடுத்தது ஏது? அது இவர்களுடைய விசுவாசமும், அதாவது தேவனுடைய அன்பில் வல்லமையிலும் ஞானத்திலும் இவர்களுடைய விசுவாசமும் ஆகும். பாருங்க, தேவனை மீறி நமக்கு ஏதாவது நடக்குமாங்க? தேவனை மீறி நமக்கு ஏதாவது நடக்குமா? ஒண்ணுமே நடக்காதுங்க. அப்படி இருக்கிறப்ப பல சந்தர்ப்பங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், நாம தேவனை பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறோம், சொல்லிக்கிட்டாலும் கூட பல சந்தர்ப்பங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், பயப்படுறோமா இல்லையா? பயந்துடுறோம். ஏன் பயப்படுறோம் அப்படின்னா நமக்குள்ள கேரக்டர் ஸ்டெபிலிட்டி ஆனது இல்லை. அதாவது தேவனை மீறி நமக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அவருடைய ஞானத்தையும் நாம நம்புறோம், அவருடைய வல்லமையும் நாம நம்புறோம். பட் இருந்தாலும் நமக்கு ஏன் வருது அப்படின்ட்டு அந்த ஒரு பயமானது ஏன் வருது அப்படின்னா கேரக்டர் ஸ்டெபிலிட்டி ஆனது நமக்குள்ள இல்லாதனால. சரி, இதை நம்மளால வளர்த்துக்கொள்ள முடியுமா? வளர்த்துக்கொள்ள முடியுமா? நிச்சயமா முடியும். சரி, அப்போஸ்தலர்கள் எப்போதாவது எங்கேயாவது சமாதானத்தை இழந்து போயிருந்தாங்களா? அவருடைய ஊழிய நாட்கள் பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நமக்கு சோதனை, குழப்பம், போராட்டம்னு சொல்றோம் இல்லையா? நம்மளை காட்டிலும் யார் அதிகமா உபத்திரவங்கள், சோதனைகள்லாம் வாங்கிட்டது? ஆதி அப்போஸ்தலர்கள். அவங்க பட்ட பாடுகளையும் அவங்க பட்ட வேதனைகளையும் துன்பத்துல ஏதாவது 1% நம்ம வாங்கியிருப்போமா? நிச்சயமா கிடையாதுங்க. ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு 1% கூட நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க, ஒப்பிடக்கூட முடியாது. அவ்வளோ வேதனைகள், பாடுகள், ஓத்திர மத்தியில் அவங்க கடந்து போய் எவ்வளோ, அதான் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு கடந்து போயிட்டாலும் கூட எங்கேயாவது அவங்க சமாதானத்தை நான் இழந்து போயிட்டேன்னு சொன்னாங்களா? இழக்கலைங்க. ஏன் இழக்கலைன்னு சொல்லி கேட்டா அவர்கள் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய அன்பையும் முழுசா நம்பி விசுவாசிச்சாங்க. ஆனா நமக்கு ஒரு சின்ன கஷ்டம், பாடுகள், உபத்திரங்கள் வந்துட்டா நாம ரொம்ப சர்வசாரம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு தெரியல பிரதர், மனசு சமாதானமாவே இல்லை பிரதர். சொல்றோமா இல்லையா? ரொம்ப யோசிக்கணுங்க. இந்த வார்த்தையெல்லாம் சொல்வதற்கு முன்னாடி நாம ரொம்ப யோசிக்கணும். அப்படி சமாதானம் இல்லைன்னு சொன்னா நம்ம யார் மீது நம்பிக்கை குறை வச்சிருக்கிறோம்? தேவனை முழுசா நம்பல. சும்மா வாய் வார்த்தையில நான் சொல்லிட்டு இருக்கிறோம், என் தேவனை என் தேவனை சொல்லிட்டு இருக்கமே ஒழிஞ்சு, அவர் வல்லமை நம்புறேன்னு சொல்றோம்னு சொல்லி ஒழிஞ்சு, ஞானத்தை நம்புறேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் விசுவாசி எல்லாம் சொல்றோம். ஆனா அந்த முழுதான அந்த ஒரு கேரக்டர் ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆயிடுது. பாருங்க, அப்படி சொல்றோம்னா ரொம்ப தவறாயிடும். சோ இது ஒரு மனசுல இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. சரி பாருங்க, நங்கூரம் பார்த்திருக்கீங்களா? தெரியும் இல்லையா? எல்லாத்துக்கும் பரிச்சயமான. எதுக்கு போடுவாங்க நங்கூரம்? எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கப்பலை ஒரு இடத்துல நிலைநிறுத்துவதற்கு. இந்த நங்கூரம் இல்லைன்னா என்ன நடக்கும்? கப்பல் ஒரு இடத்துல விட்டு ஓடி போயிடும், அப்புறம் இல்லைன்னா ஆடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்படி ஆடக்கூட கப்பலாக யார் இருக்கிறோம் தெரியுங்களா? இன்னைக்கு ஆடக்கூடிய அந்த ஒரு விஷயமா யார் இருக்கிறோம்? கப்பலாக நாம இருக்கிறோம். வச்சுக்கலாம் இல்லையா? பாரு, இப்படி ஆடக்கூடிய நம்முடைய மனசை ஆடாம நிலைநிறுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? நங்கூரம் மாதிரியான விசுவாசம் வேணுங்க. யார் மீது விசுவாசம் வேணும்? தேவன் மீது. சரி, தேவன் மீது என்ன விசுவாசம் வைக்கணும்? தேவனை மீறி நமக்கு ஒன்றும் நடக்காதுங்கிற ஒரு விசுவாசமானது வைக்கணும். ஏன்னா நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன். ஏசாயா 46:9 வாசிங்க, முடிச்சிடலாம் 2 நிமிஷம். ஏசாயா 46:9. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவர் இல்லை. நானே தேவன், எனக்கு சமம் இல்லை. பாருங்க, முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கிறார். அப்படின்னா கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுல கொஞ்சம் எடுத்து படிங்கப்பாங்கிறார். அப்படி நீங்க படிக்கும் போதே தெரிஞ்சுக்குவீங்க, நானே தேவன், வேறொருவரும் இல்லை. விசேஷமா எனக்கு ஈக்குவலா சமமான எவனும் இல்லைன்னு சொல்லிட்டார். ஏசாயா 26:3 வாசிங்க. மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பாருங்க, நங்கூரம் போட்டு பிடித்து கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் சொல்லி சொன்னா, அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்துல யாரையுமே நம்ப மாட்டாங்க. மேல தேவன் அவள் எப்படி காத்துக்கொள்வாராமா?
பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். பாருங்க, இந்த தேவ சமாதானத்துக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்லப்படுதுன்னா பூரண சமாதானம். சரி, நம்ம கோபம் வருமா? கோபம் வருமான்னு? கோபம் வருமா? கோபம் வருமா? கோபம் வருமான்னு இப்படி நான் கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவீங்க? எழுந்துச்சே வந்துருவீங்க ஒரு கட்டத்துக்கு மேல, இல்லையா? வராத கோபம் இன்னொன்று. பட் இப்படி கோபம் வந்துட்டாலும் கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஆனா வரக்கூடாது. சரி, நமக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா? துரோகம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம். ஆனா அப்படி ஒருவர் பண்ணும்போது அதை சகிக்கக்கூடிய தன்மை நமக்குள்ள வெளிப்படுதுன்னு சொன்னா நம்ம கிட்ட தேவ சமாதானமானது இருக்குன்னு அர்த்தம். யோபு 13:15 வாசிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபாங்கார பண்ணுவேன். பாருங்க, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லுது. ரொம்ப சீரியஸா. அவர் என்னை கொன்னே போட்டாலும் சரி, யார் மீது நம்பிக்கையா இருப்பேன் அப்படி சொல்லணுங்க. அப்படி அவர் நம்மை கொன்று போட்டுட்டா நமக்குள் காணப்படக்கூடிய நம்பிக்கை என்ன தெரியுங்களா? நான் சாகிறதும் உயிர்த்தெழுவது எல்லாமே தேவனுடைய ஞானத்தினாலும் வல்லமையினாலுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையானது நமக்குள்ள இருக்கணும். ஆக நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு ஓட்டமே அவருடைய ஞானத்திலும் வல்லமையினாலும். 1 யோவான் 5:4 வாசிச்சுங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற பாருங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயமாக இருக்கு. எபிரேயர் 11:6 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் சொன்னா எந்த விசுவாசம்? அவருடைய ஞானம், வல்லமை மற்றும் நம்முடைய கேரக்டர் ஸ்டெபிலிட்டியை நம்பி நாம வாழக்கூடிய வாழ்க்கை தான் நாம இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயமாக இருக்கு. சரி, நம் தேவன் நம்மளை கைவிடுவாங்களா? நிச்சயமா கைவிட மாட்டாங்க. நம்ம அப்பா அம்மா கைவிடுவாங்களா? நடக்கலாங்க. ஏசாயா 49:15-16 வாசிருங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. பாரு, தேவனுடைய வார்த்தைகளை எப்படி வச்சிருக்கிற, நம்மள உள்ளங்களை வச்சிருக்கிற பாரு. தேவனை மீறி நமக்கு ஒன்றுமே இல்லைங்க. அதனால இந்த ஒரு சைக்கிளை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, எங்கேயும் போய்விடக்கூடாது. ஆக நம்முடைய விசுவாசமானது தேவனுடைய வல்லமையின் மீதும் அவருடைய ஞானத்தின் மீதும் இருக்கணும். விசேஷமா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் முழு நம்பிக்கை எப்படி தேவன் மீது இங்க இருந்துச்சோ அதே போல நம்முடைய நம்பிக்கை அஸ்திபாரம் அனைத்து மட்டுமே தேவனை மட்டுமே நாம நம்பி அங்க இருக்கணும். அப்படி இருந்தா நமக்குள்ள தேவ சமாதானமானது இன்றும் காணப்படும். மேலும் யாருக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே மீறி நான் கவலைப்பட வேண்டியது சொன்னா நம்ம கிட்ட விசுவாசம் குறைஞ்சிட்டா மட்டும்தான் நம்ம கவலைப்படும். ஆக அன்பான சொல்லு, தேவனுடைய பெரிதான கிருபையில தான் இந்த ஒரு தேவ சமாதானம் பட்டு பாருங்க. நீ கர்த்தருடைய மரணத்தினுடைய காரியங்கள் நம்ம கிடையாது கொடுக்கிற ஒரு காரியம் கடந்து போயிட்டாலும் கூட இதுல அங்க பிதாவுக்கு உண்டான ஒரு தேவனுடைய சமாதானம் பார்த்திருக்கிறோம், குமாரன சமாதானம் பார்த்திருக்கிறோம். அநேக சூழ்நிலைகள் சந்தர்ப்பத்தின் மத்தியிலும் கூட அந்த சமாதானமானது அவருக்குள்ள எங்கேயுமே விட்டு போகல. அதே போலதான் நீ நாளும் கூட கடைசி நாட்கள் நம்ம காணப்பட்டு இருக்கிறோம். எவ்வளவு காலம் ஜீவன் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுல இந்த ஒரு காலத்துல எந்த அளவுக்கு தென் மீது நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் வச்சு அந்த கேரக்டர் ஸ்டெபிலிட்டி அதை நமக்குள்ளால் வளர்த்து கொண்டு தேவனை சார்ந்து நம்ம வாழ்கிறோமோ அதற்கு வரைக்கும் நமக்கு தேவ சமாதானமானது என்ன நமக்குள்ளாக நிலைத்திருக்கும். முடிவு வசனம் வாசிங்க. கொலோசியர் 3:15. கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். ஆக அன்பான சொல்லு, இப்படியாக தேவனுடைய பெரிதான கிருபையில தேவ சமாதானம் என்ற ஒரு தலைப்பிங்களாக தேவன் உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதற்கு தேவன் ரொம்ப பெரிய எனக்கு கிருபை காட்டியிருக்கிறாங்க. இதற்காக என்னுடைய அன்பின் ஆண்டவமாக நன்றி ஸ்தோத்திரங்கள் நான் எடுத்துக்கொண்டு மீண்டுமாக கூட உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்தல் மற்றும் நான் சார்ந்தவர்களுடைய சபையினுடைய அன்பின் வாழ்த்து தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.